السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكمه التنزيل العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم فليحذر الذين يخالفون عن أمره أن تصيبهم فتنة أو يصيبهم عذاب أليم. இல்லாமல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, ஒட்டகங்களை குர்பானி கொடுக்க கூடாது என்று சொல்லி காவி மன்றம் வழங்கிய காவி கரைவடிந்த காவித்தனமான தீர்ப்பை கண்டித்து நடைபெறக்கூடிய இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். காவி கரைவடிந்த நீதித்துறை என்ற தலைப்பு இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த சங் பரிவார இந்தியாவை வெள்ளையர்களிடம் அடகு வைத்து பல நபர்களை இந்த தேசத்திற்காக போராடியவர்களை காட்டி கொடுத்து பல்வேறு விதமான தேச துரோக செயல்களை செய்த இந்த காவி கும்பல் இப்போது தங்களுடைய இந்த காவி வெறித்தனத்தை ஒவ்வொரு துறையிலும் உள்ளே நுழைத்திருக்கின்றார்கள். அப்படி ஒவ்வொரு துறையாக உள்ளே நுழைத்து 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 நீதித்துறை வரைக்கும் இவர்களுடைய இந்த கை ஓங்கக்கூடிய அளவிற்கு நாட்டிலே நீதிமன்றங்கள் காவி மன்றங்களாக மாறக்கூடிய அளவிற்கு நிலைமை போய்விட்ட இந்த தீர்ப்பின் வாயிலாக பார்க்கின்றோம். இடைக்கால உத்தரவாக அதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி ஒட்டகமே இங்க குர்பானி, அதுல என்ன பிரச்சனை, இந்த மாதிரியாக குர்பானி கொடுப்பதற்கு தடை விதிக்கப்படுகின்றது, ஒட்டகம் குர்பானி கொடுக்க கூடாது என்று ஏன் தடை விதிக்கின்றார்கள் என்ற அந்த தீர்ப்பினுடைய இடைக்கால உத்தரவை நாம் ஆய்வு செய்வோமேயானால் அது சட்டப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பல்ல, காவிகளுடைய இஷ்டப்படி வழங்கப்பட்ட தீர்ப்பு என்பதை நாம விளங்கிக் கொள்கின்றோம். அதாவது ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு நீதிபதி தீர்ப்பு என்ன சொல்கின்றதோ அதைத்தான் வழங்க வேண்டும். ஆனால் என்ன சொல்லி இங்கே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாம பார்ப்போமேயானால், இந்த காவிகளை பொறுத்த வரைக்கும் பல ரூபங்கள்ல வருவார்கள். திடீர்னு விலங்கு நல ஆர்வலர்கள் என்ற பேர்ல வருவாங்க, திடீர்னு பத்திரிகையாளர் அப்படின்ற பேர்ல வருவாங்க, திடீர்னு சமூக சேவகர் அப்படின்ற பேர்ல வருவாங்க. இப்படி பல பேர்கள்ல இதுக்கு முன்ன ஒட்டகங்களை கொடுமைப்படுத்தி கூட்டிட்டு வருவோமா நம்ம, இதுதான் முதல் பிரச்சாட்டு. இந்த மாதிரி ராஜஸ்தான்ல இருந்து கொண்டு வர்றாங்க. எந்த அளவுக்குன்னா லாரியில வச்சு கொண்டு வர்றோம். அப்ப லாரியில வச்சு கொண்டு வராம ஏசி ரூம் போட்டா கொண்டு வருவாங்க ஒட்டகத்தை. அப்ப நீ ஏசி ரூம் போட்டு கொண்டு வர சொல்றாயா என்னன்னு கேட்டா, ஒட்டகம் வெயில்ல சிரமப்படுமா பாருங்க. இந்த அளவுக்கு இவர்கள் மிகப்பெரிய அறிவாளிகளா இருக்காங்கன்னு விளங்குதா இல்லையா? இந்த மாதிரி ஒட்டகத்தை வெயில்ல கொடுமைப்படுத்தி கூட்டிட்டு வர்றாங்க, லாரியில வைத்து அழைத்துக் கொண்டு வருகின்றார்கள். இப்படி கொடுமை நடப்பதனால ஒட்டக குர்பானி கொடுக்க கூடாது என்று சொல்லி போட்டான். உயர் நீதிமன்ற நீதிபதி அந்த வழக்கை தள்ளுபடி செய்கின்றார். என்ன சொல்லி தள்ளுபடி செய்யறாரு? மத வழிபாட்டு விஷயத்துல தலையிடக்கூடிய அதிகாரம் கிடையாது. மத வழிபாட்டு விஷயத்தில் இந்த குர்பானி கொடுப்பது என்பது
என்பது அவர்களுடைய மத நம்பிக்கை. அந்த மத நம்பிக்கையில அரசு தலையிடாது என்று சொல்லி நீதிபதி தீர்ப்பு வழங்கினாரா இல்லையா? அவர் சரியான அடிப்படையில் தீர்ப்பு வழங்கினார். ஆனால் இங்கே இப்ப அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொல்லி தீர்ப்பு வழங்குகின்றீர்கள்? எதற்காக இடைக்கால தடை போடப்படுகின்றது? ஏன் குர்பானி, ஒட்டக குர்பானி கொடுக்க கூடாது என்று தடை போட்டீர்கள்? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அதாவது ஒட்டகத்தை அறுப்பதற்குண்டான ஸ்லாட்டர் ஹவுஸ் கிடையாது, அறுக்கக்கூடிய இடம் இல்லையா. ஒட்டகத்தை அறுப்பதற்குன்னு எந்த இடமும் இல்ல, தமிழகத்தில் எந்த இடமும் இல்லைன்னு மத்திய அரசாங்கத்தினுடைய வக்கீல் தான் எடுத்து போடுறாரு. இந்த மாதிரி வந்துகிட்டு இவர்கள் ஒட்டகத்தை அறுக்க விடக் கூடாது என்று சொல்லி வாதாடுகின்றார்கள். அப்ப இதுல முழு பின்னணியில பின்புலத்தில் இருப்பது பிஜேபி அரசாங்கம் தான் என்பது அதிலையும் பட்டவர்த்தனமாக தெரிகின்றது. அப்படி போட்டு ஒட்டகத்தை அறுக்க இடம் இல்லை என்பதை காரணம் காட்டி ஸ்லாட்டர் ஹவுஸ் என்பது இது கிடையாது, ஒட்டகத்தை அறுக்கிறதுக்கு தனி இடம் இல்லைன்றதுனால ஒட்டகத்தை அறுக்க கூடாது என்று தடை போடுகின்றார் என்றால் இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டம் என்ன சொல்கின்றது? இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய 17வது பிரிவு எடுத்து வாசிப்போமா? அந்த உயர் நீதிமன்ற நீதிபதிகளை பார்த்து கேட்கின்றோம். நீங்க சட்டப்படி நீதி சொன்னீங்கன்னா, நீங்க சட்டப்படி தீர்ப்பு சொன்னீங்கன்னா உங்களை விமர்சிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு கிடையாது. அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் என்ன இருக்கு அதை சொல்லுங்க. மத வழிபாட்டு உரிமை என்ற தலைப்புல மத வழிபாட்டு விஷயங்கள்ல யாரும் தலையிடக்கூடாது, அதை தடுப்பதற்கு எவருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. மீறி மத வழிபாட்டு உரிமையை யாரேனும் தடுப்பார்களேயானால் அது குற்றத்திற்கு உண்டான தண்டனை, அந்த குற்றம் தண்டனைக்கு உண்டான ஒரு குற்றம் என்று சொல்லி தெளிவாக இருக்கின்றதா இல்லையா? இந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்தினுடைய 17வது விதி இந்த நீதிபதிக்கு தெரியுமா தெரியாதா? ஸ்லாட்டர் ஹவுஸ் எதுக்கு? ஆடு இருக்கிறது ஆட்டர் ஹவுஸ் சொல்லுவாங்களா இல்லையா? நம்ம தமிழ் மொழியில சொல்ற மாதிரி இருந்தா அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் தான் ஆட்டர் ஹவுஸ் சொல்லுவாங்க. அந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் எதற்காக ஸ்லாட்டர் ஹவுஸ்? நீ வியாபாரம் பார்க்கக்கூடிய ஆளுக்கு தான் ஸ்லாட்டர் ஹவுஸ். வியாபார அடிப்படையில் அதை விற்பனை செய்யக்கூடியவர்கள் ஸ்லாட்டர் ஹவுஸ்ல வச்சு அறுக்க வேண்டும். ஒருவர் தங்களுடைய மத வழிபாட்டு அடிப்படையில் தங்களுடைய மத வழிபாட்டு உரிமையை ஒருத்தன் செய்வதற்கு ஸ்லாட்டர் ஹவுஸ் தேவையா? தேவையில்லையே. இது தேவைன்னு எந்த பூமுட்டை சொன்னா உனக்கு? இதே மாதிரி எத்தனை மத வழிபாட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் போடுவோமா, பட்டியல் போடுவோமா? எத்தனை கோயில்கள்ல ஆடு அறுக்கப்படுகின்றது, எத்தனை கோயில்கள்ல கோழியை அறுக்கின்றார்கள், அறுக்கிறது கூட கிடையாது, கழுத்துல கடிச்சு துப்புவாங்க. அந்த ஆடு மாடு வெட்டப்படக்கூடிய காட்சிகள் எல்லாம் இந்த நீதிபதிகளுக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு திருவிழாலேயே கிட்டத்தட்ட 5000 ஆடுகள் பலி, 10,000 ஆடுகள் பலி, லட்சக்கணக்கான ஆடுகள் பலி என்று சொல்லி பலியிடக்கூடிய திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றதா இல்லையா? ஸ்லாட்டர் ஹவுஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. கேட்பாரா? தீ மிதிக்கின்றார்களே, தீ மிதிக்கிறதுக்கு தனி இடம் இருக்கின்றதா? இந்த மாதிரி பாதுகாப்பான முறையில் தீ வச்சு கொளுத்துறதுக்கு நீங்க எந்த இடம் வச்சிருக்கீங்க என்று சொல்லி எந்த நீதிபதி கேட்டாரு? கேட்பாரா? கேட்டுட்டு அவர் இருந்துருவாரா? நீதிபதி கட்டில உட்காருவாரா? உட்கார்ந்து இருக்க முடியுமா? சகோதர சமூகத்தவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்களா? அதே மாதிரி இன்னும் என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் மத விழாக்கள் என்ற பெயர்ல நடக்கின்றது, அதெல்லாம் இவர்கள் கேட்பார்களா? உசுரோட குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு சடங்கு இருக்கின்றதா இல்லையா? சுடுகாடு, தனி சுடுகாடு இருக்கு புதைக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பியா?
சட்டத்துக்கு மீறி அவர்கள் செய்யக்கூடியது யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க. நாங்க எங்களுடைய காசை போட்டு நாங்க ஒட்டகம் வாங்கி எங்க காசுல நாங்க எடுத்து, இன்னும் சொல்ல போனா நாங்க முழுசாக தின்ன மாட்டோம். ஒரு ஒட்டகத்தை முழுசா நாங்க எப்படி தின்ன முடியும்? ஏழைகளுக்கு அதை தான தர்மம் செய்து நாங்க ஒரு குர்பானியை கொடுத்து பெருநாளை கொண்டாடினால் அது உறுத்துது, அது கூடாது என்று தீர்ப்பளிப்பதாக இருந்தால், அப்ப காவி கரை படிந்ததுனால தானே இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அப்பட்டமா நடுநிலையாக சிந்திக்கக்கூடிய என்னருமை இந்து சகோதரர்கள் சிந்திச்சு பாருங்க. முஸ்லீம் என்பதனால தான் இதை விளையாடுகின்றார், விளையாட்டு காட்டுகின்றாங்க. முஸ்லீம்கள் என்ன செஞ்சிருவாங்க பாப்போம். அவன் எனக்கு என்னன்னு பெருநாள் கொண்டாடிட்டு போயிடுறான், வர்றான், பெருநாள் கொண்டாடி ஏழைகளுக்கு தான தர்மம் கொடுத்துட்டு போறேன், இல்ல நீ நல்லபடியா பெருநாள் கொண்டாடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் எங்களை சீண்டுகின்றீர்கள் இருக்க வேண்டும். ஆனால் நீ என்ன செய்யற? பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்றதோ அதற்கு அவன் போடக்கூடிய அந்த எலும்பு துண்டிற்கு வாலாட்ட முயற்சிப்போம். உங்களுடைய இந்த அரசியலமைப்பு சாசன சட்டத்திற்கு எதிரான தீர்ப்பை மக்கள் மத்தியில் நாங்கள் அம்பலப்படுத்துவோம். அதற்காக தான் இது போன்ற பொதுக்கூட்டங்கள் வாயிலாக கண்டனங்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனா திருவிழாக்கள் என்ற பேர்ல பட்டாசுகளை கொளுத்துகின்றார்களே, அந்த ஒரு தீபாவளி அப்படின்னு வந்தாலே இருதய நோயாளிகள் எல்லாம் பதறுகின்றார்கள். மாடி போச்சுடா, ஏதாவது வேற ஒரு வெளிநாட்டுக்கு ஓடி போயிடலாமா என்று சொல்லி என்னருமே இந்து சகோதரர்களே, இதய நோயாளிகளே, ஆஸ்துமா நோயாளிகளே பயப்படக்கூடிய நிலை இருக்கின்றதா இல்லையா? பட்டாசுகளை கொளுத்துவதற்கு எங்கே அனுமதி இருக்கின்றது? சட்டப்படி அனுமதி இருக்கா? அதை கேட்டு யார் தடை போட்டியா? பட்டாசு வெடிக்க கூடாது என்று நீ சொல்லி பாரு, அது கூட அப்ப உனக்கு பிரச்சனை இல்ல. விநாயகர் சதுர்த்தி என்று கொண்டாடுகின்றார்கள், புல்லா எல்லாம் போய் அந்த ரசாயன சிலைகளை கொண்டு போய் நீர்நிலைகளில் கரைக்கின்றார்கள். எவ்வளவு மீன்கள் சாகின்றது, குடி தண்ணியாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் எவ்வளவு தண்ணீரை அதை குடித்து அதில் பிரச்சனை ஏற்படுகின்றது. அந்த மீன் ரசாயன தண்ணீரை குடிக்கக்கூடிய மீன்கள் அவைகள் பாதிக்கப்பட்டு அதை தின்னக்கூடிய மனுஷன் எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறான். இந்த ரசாயன கலவையினால எவ்வளவு தொற்று வியாதிகள் ஏற்படுது, எவ்வளவு தோல் வியாதிகள் ஏற்படுது. அதை குடிக்க போறவன், பாத்ரூம் போயிட்டு கழுவ போற வரைக்கும் எல்லாம் பாதிக்கப்படுறானே. சொல்லி பாத்தியா? இது மார்க்க இது கூடுமா? சட்டப்படி கூடுமா இது? ஆனால் செய்கின்றார்களே, தடுக்க நாதி இல்ல, எல்லாம் சட்டப்படி தான் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்களோ. அம்புட்டும் செய்யக்கூடிய செயல்பாடுகள் சட்டப்படியா நடக்குது. பூசணிக்காய கொண்டு போய் நடு ரோட்ல போட்டு உழைக்கிறீங்க, எத்தனை பேர் வழுக்கி விழுந்து அவர்களுடைய உயிர் போயிருக்கின்றது, எத்தனை ஆக்சிடென்ட்ல எத்தனை பேருடைய உயிர் குளிக்கப்பட்டிருக்கின்றது. பட்டியல் போடுவோமா? அப்ப அதற்கு யாராவது தடை விதித்தார்களா? அதை கேட்க நாதி கிடையாது. போகி என்ற பேர்ல டயரை வச்சு கொளுத்துறீங்க. ஒவ்வொரு வருஷமும் ஓசோன்ல ஓட்டைக்கு மேல ஓட்டை விழுந்து கொண்டிருக்கின்றது. அளவுக்கு நிலைமை போக போகுது. இப்ப கேட்டார்களா? தடுத்தார்களா? இல்ல. இந்த உரி அடிக்கக்கூடிய திருவிழாங்க மகாராஷ்டிரால. உரி என்பது எனக்கு 45 அடி உயரத்துக்கு மனித பிரமிடுகள் அப்படியே நிப்பாட்டி பசங்களை, சின்ன பசங்களை, இளைஞர்களை நிப்பாட்டி விட்டு ஒரு உரி அடிப்பதற்கு அவர்களுடைய மத திருவிழாவாக வைத்திருக்கின்றார்கள். உச்ச நீதிமன்றம் அதுல தலையிடலாம் உள்ள புகுந்து. இது தப்பு. 45 அடி உயரத்துக்கு நீ போனீங்கன்னா எப்படி சரியா வரும்? 45 உயரத்துக்கு போறானா அப்படியே கரெக்டா போய் கடைசி நின்றுவான். முதல்ல உள்ளவன் அப்படியே கீழே விழுவுறான். உழுகுறப்ப மண்டை திரிச்சு ஆளு காலி. இப்படி பல பேர் சாவுறாங்க. இதை பார்த்துட்டு உச்ச நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு வழங்குறாரு, 45 அடி என்பது கூடாது, 20 அடி உயரம் வச்சுக்கிறீங்க, பிரச்சனை இல்ல. பாருங்க, இந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியை கொண்டு 20 அடியில இருந்து குதிக்க சொல்லணும். இப்ப நீ குதி பாரு பாப்போம். குதிச்சா அவர் மண்டை போகுமா இல்லையா? அவருடைய உசுர் போகும்ல. 20 அடி ஓகேவா? அதையாவது கேட்டாங்களா?
நீ என்னடா தீர்ப்பு சொல்றது என்று சொல்லி உச்ச நீதிபதிகளுக்கு சவால் விடக்கூடிய விதத்தில் சங் பரிவாரங்கள் அறிவிக்கிறாங்க. நாங்க இதை எதிர்த்து செய்வோம், இந்த 45 அடிக்கு உரியடி திருவிழா நடத்துறோம் பாரு என்று சொல்லி நடத்துறானே, அதுல விழுந்தால் அவன் ஜாவான். அந்த மாதிரியான வேலையை அவன் செய்யறான் என்றால், நாங்க எங்க காசை போட்டு எங்களுடைய இந்த மத வழிபாட்டு உரிமையாக இருக்கக்கூடிய குர்பானியை நாங்கள் கொடுப்பதற்கு நீ தடை விதிப்பாயானால் எங்களுடைய உசுர கொடுத்தாவே நாங்கள் செய்வோம், அஞ்ச மாட்டோம், பயப்பட மாட்டோம். நீ இந்த மாதிரியான வேலைகளுக்கு எல்லாம் லைசன்ஸ் கொடுக்குறிய, அதை தடுக்க திராணி இல்லை. எத்தனை காவிகள் மேல நீ கேச போட்ட சொல்லுவாப்போம். உச்ச நீதிமன்றத்துக்கே சவால் விட்டு செஞ்சானே, அந்த உச்ச நீதிமன்றத்துக்கே சவால் விடக்கூடிய வகையில் அவர்கள் செய்தவர்களை எத்தனை பேர் மேல கேச போட்டீங்க? எவன் மேல கேச பாய காணலாம். அப்ப என்ன விஷயம்? முஸ்லிம்னா இழிச்சவாங்க, உனக்குன்னா ஒரு மாதிரி நான் தீர்ப்பு வழங்கத்தான் செய்வேன். இது எல்லாத்துக்கும் பின்னணி என்ன? இது எல்லாத்துக்கும் பின்னணியில இருக்கக்கூடியது RSS என்ற அயோக்கிய அமைப்பு. இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் இந்த பிஜேபி என்ற அந்த பாசிச வெறியர்கள். இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடியவன் அந்த மோடி என்ற அயோக்கியன். அவன் தான் அதுல எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கான். அடிக்கிற மாதிரி அடிக்க சொல்றது, கண்டிக்கிற மாதிரி ஒரு கண்டிப்பாரு. மாட்டு தோலை உரிச்சதுக்காக நாடு தலித்தை போட்டு அடிச்சு எடுக்கிறாங்க. பேசுறான், நீங்கள் தலித்துகளை அடிப்பதாக இருந்தால் என்னை அடியுங்கள், என்னை கொள்ளுங்கள். எப்படி பாத்தீங்களா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? அடிக்கிறவன நான் கண்டிக்க மாட்டேன், நீ அடிக்க வரதா இருந்தா என்னை அடி. எப்படின்னு பாத்தீங்களா? சிக்னல் இது. நீ அடிக்கிறத உன்னை நான் தப்பு சொல்ல மாட்டேன், நீ அடிக்கிறத என்னை அடிச்சுட்டு போ. அப்ப என்னை அடிக்கிற அளவுக்கு உனக்கு உரிமை கொடுத்துருக்கீங்க, நீ தலித்து அடிச்சா பிரச்சனை இல்லை என்பது மாதிரி அடங்கி இருக்கா இல்லையா? அப்ப இந்த மாதிரி இந்த ஒரு கூமுட்டை சொல்லுகின்றது என்றால் வெளியே கண்டிக்கிற மாதிரி கண்டிக்கிறது, அது கண்டிக்கிறதும் கிடையாது, சிக்னல் தான். பஸ் எல்லாம் உடைச்சிடாதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பஸ் ஓட அர்த்தம். ட்ரெயின் எல்லாம் நிப்பாட்டிடாதீங்கம்மா அப்படின்னா என்ன அர்த்தம்? ட்ரெயினை போய் நிப்பாட்டுன்னு அர்த்தம். அந்த கடையில கல்ல வீசுறாதீங்கன்னு அர்த்தம், கடையில கல்ல எரின்னு அர்த்தம். உன் பாச எங்களுக்கு தெரியாதா? அப்ப எப்படி ஒரு பிரதமர் பேசக்கூடிய பேச்சா இது? இந்த பிரதமர் என்ற நாட்காலில் இருக்கக்கூடியவர் வாயை தொடக்கிறதே கிடையாது. பொன பிரதமர் என்றுதான் வைத்திருக்கின்றார்கள். பேரே பணம் தான். அப்பப்ப திடீர்னு அந்த கட்டு லூஸ் ஆகிறப்ப வாயை திறக்கும், வெறும் காத்து மட்டும்தான் வரும். அப்படி காத்து வர்றதுல எப்படி வருது? அதுவும் விஷவாயுவாகத்தான் வருகின்றது, விஷக்காத்தாகத்தான் வருகின்றது. என்னை கொள்ளு தலித்துகள் அடிக்கிறதாக இருந்தா என்னை அடி என்று சொல்கின்றாரு. அப்ப அதுக்குதான் கேட்டிருந்தாங்க, இந்த அமரர் ஊர்தி கொடுக்கல ஒரு ஆளுக்கு, அவருடைய மனைவியை தூக்கிட்டே வந்தான் 12 கிலோமீட்டர் தூரத்துக்கு. அந்த சகோதரன் தலித், அந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடியின சகோதரன் என்ற காரணத்திற்காகவே அமரர் ஊர்தியை கொடுக்க மறுக்கிறான், ஆம்புலன்ஸ் கொடுக்கல. தன்னுடைய மனைவியினுடைய பிணத்தை 12 கிலோமீட்டர் தூக்கிட்டு வரலாம். எங்கடா போனீங்க? எல்லாம் நீதிமன்றம் எங்க போச்சு? விலங்குகளுக்கும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்களே, அப்படிப்பட்டவெல்லாம் எங்க போன? நல்ல வேலைக்கு அதுக்கு ஸ்டேட்மெண்ட் விடல. அமரர் ஊர்தி கொடுக்க மறுப்பதாக இருந்தால் நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு மறுத்துருங்க அப்படின்னு சொல்ல, நல்ல வேலைக்கு அப்படி சொன்னாலும் சொல்லுவான், அது வேற விஷயம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பிரதமரா நம்ம வைத்திருக்கின்றோம். எல்லாமே போலி தான் டோட்டலா. அப்ப நாங்கள் ஆடு மாடுகளை கோமாதாவை வைத்து நடத்துகின்றோம் என்று சொல்லி இவர்கள் போடக்கூடிய வேஷம், நாங்கள் விலங்கு நல ஆர்வலர்கள் என்ற போர்வையில வரக்கூடிய காவிகள் அந்த நீதித்துறையை தங்களுடைய கண்ட்ரோல் எடுத்திருக்கின்றார்கள். இதுதான் உள்ள விஷயம். இதுக்கு முன்னாடி தீர்ப்பளித்தார்களே பாபர் மசூதி விஷயத்தில், எப்படி நீ தீர்ப்பளித்த? அலகாபாத் உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பளித்தாய்? நீதிபதிகள் எல்லாம் எவ்வளவு சார்பாக இருக்கின்றீர்கள். எல்லாமே டெய்லி தான் நாங்க பேப்பர்ல தான் படிக்கிறோமே உங்களுடைய அறிவு பொழுந்த பத்தி, உங்களுடைய அந்த அறிவு கூர்மையை பத்தி. இந்த மாதிரி 2 நாளைக்கு முன்னாடி இந்த செய்தி, அதாவது ஒரு கவுடா என்ற ஒரு ஆள் ஒரு கொலை முயற்சி பண்ணானா. அவனுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, 2008ஆவது ஆண்டு அவனுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி இவனுக்கு இன்ன தண்டனை. உடனே உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சிருக்கிறாங்க அரசாங்க தரப்புல இருந்து. இவருக்கு கொடுத்த தண்டனை போதாது, இன்னும் அதிகமா கொடுங்க அப்படின்னு. உடனே இப்ப தீர்ப்பு சொல்லி இருக்கிறார். என்னது? 3 மாத கடுங்காவல் தண்டனை 50,000 நான் அவருக்கு
அபராதமா போடுறேன். உயர் நீதிமன்ற நீதிபதி எவ்வளவு ஷார்ப்பா இருக்காங்கன்னு பாத்துக்கிறீங்க. அப்ப கவுடாண்டவருக்கு போட்டாச்சு 3 மாத கடுங்காவல் தண்டனையும் 50,000 அபராதம். அவருடைய மனைவி மனு தாக்கல் பண்றாங்க. என்ன மனு தாக்கல் பண்ணிருக்காங்க தெரியுமா? போன வாரம், ஐயா செத்து போன ஆளுக்கு அபராதம் போட்டிருக்கீங்களே, செத்து போனவருக்கு போய் 3 மாத கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்கீங்களே, இது எப்படியாவது நீங்குங்கய்யா, செத்து போயிட்டாருங்க அவர் செத்து 3 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி மனு போட்டவனையும், இன்னது காந்தி தாத்தா செத்து போயிட்டாரான்ற மாதிரி தீர்ப்பு வைக்கிறாங்க. செத்து போயிட்டாரா சொல்லவே இல்லை என்று சொல்லி இவன் தீர்ப்பு சொல்றான்னா, இந்த மாதிரியான புத்தியை வச்சுக்கிட்டு நீ தீர்ப்பு சொன்னாய். ஆனால் உன்னுடைய புத்தி எப்படிப்பட்ட புத்தியா இருக்குன்னு தெரியலையா? நீதிமன்றத்தினுடைய லட்சணம் புரியுதா இல்லையா? எல்லாம் உங்களுக்கு பூர்வாரம் கிடையாது. என்ன சட்டத்துல என்ன இருக்கு அதை சொல்லவும் தெரியாது. இன்னும் உனக்கு போடக்கூடிய எலும்பு துண்டை வைத்துக் கொண்டு நீ வாழையாட்டக்கூடிய வேலையை தான் செய்கின்றாய் என்பது இதுக்கு முன்னாடி அப்சல் குரு விஷயத்துல தெரிஞ்சுச்சா இல்லையா? பாபர் மசூதி விஷயத்துல நீ கொடுத்த தீர்ப்பின் மூலமாக விளங்கிச்சா இல்லையா? இடிச்சவனுக்கு ஒரு பங்கு, இடிச்சவனுக்கு 2 பங்கு, இழந்தவனுக்கு 1 பங்கு. பாத்துக்கிறீங்க. அதுல ஒரு பங்குதாரர் யாரு? குழந்தை ராமர். குழந்தை ராமர் குட்டி பையன் சின்ன பையன் யாரும் விளங்கிறாங்க. ராமர் தான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப மனு போட்டார் என்று சொல்லி ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்கு 1 பங்கு தீர்ப்பு கொடுத்தீங்க. ஆலமரத்தடியில சொம்பு வச்சு தீர்ப்பு சொல்லுவானே அந்த தீர்ப்பு தேவலா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமான தீர்ப்பு கொடுக்கல. இப்படி கேவலப்படுத்தல. இந்திய அரசியல் அமைப்பு சாசன சட்டத்தை பார்த்து என்னடா இப்படிப்பட்ட நீதிபதிகளா, இப்படிப்பட்ட நீதிமன்றமா என்று சொல்லி உலக அரங்கமே காரி உமிழ்ந்தது. அப்படிப்பட்ட தீர்ப்பை தானே நீங்கள் இப்படிப்பட்ட தீர்ப்புகளாக சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். இடையில முக்கியமான ஒரு அறிவிப்பு. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்வதற்கு உண்டான பொருட்செலவு பத்தி உங்களுக்கு தெரியும். நீங்க அமர்ந்திருக்கக்கூடிய சேரு, இந்த மைக் செட் ஏற்பாடுகள், அது போல வீடியோ, அதே மாதிரி ஆடியோ ஏற்பாடு, இதுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பொருட்செலவாக இருக்கின்றது. இப்ப வாலி ஏந்தி வருவாங்க, தாராளம் வாங்கி போடுங்க. அதே மாதிரி பாபர் மசூதிக்கு நீ இப்படி தீர்ப்பு சொன்னிய, அப்சல் குருவுக்கு என்ன சொன்ன? அப்சல் குரு விஷயத்தில் அப்பட்டமாக காவி வெறிபிடித்த தீர்ப்பு தான் இது என்பதை நிரூபிக்கக்கூடிய விதத்துல உங்களுடைய தீர்ப்பு இருந்ததா இல்லையா? அப்சல் குரு என்ற ஒரு அப்பாவி, அவனை பிடிச்சி உள்ள போட்டு அவன் தான் பாராளுமன்றத்தை தாக்குறதுக்கு முக்கிய தீவிரவாதியா இருந்தான் என்று சொல்லி அந்த அப்பாவியை தூக்கி உள்ள போட்டு கடைசியில் வழக்கு நடத்தி முடிச்சிட்டாங்க. வைக்க வேண்டிய வாதத்தை எல்லாம் வைத்து விட்டார்கள். தீர்ப்பு சொல்றதுக்கு எந்த விதமான தண்டனை கொடுப்பதற்கு எந்த விதமான எவிடன்ஸும் இல்ல. பார்த்தாங்க, தீர்ப்பு எழுதுறாங்க. என்ன தீர்ப்பு எழுதுறாங்க தெரியுங்களா? அதாவது அப்சல் குரு இப்படி பாராளுமன்ற தாக்குதல்ல இவர் தான் மூளையா செயல்பட்டார் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. பாருங்க, எந்த எவிடன்ஸும் தாக்கல் செய்யப்படவில்லை. சரி, எந்த எவிடன்ஸும் தாக்கல் செய்யப்படவில்லை என்றாலும் இந்த இந்தியாவினுடைய கூட்டு மனசாட்சி இருக்குல்ல, கூட்டு பொறியியல் மனசாட்சி, அந்த கூட்டு பொறியியல் மனசாட்சி சொல்லுங்க, இவரை தூக்குல போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால இவருக்கு நான் தூக்கு போடுறேன். தீர்ப்பு கொடுத்தாரப்பா. இதுதான் உங்களுடைய இந்திய அரசியலமைப்பு சாசன சட்டத்தில் உள்ள தீர்ப்பா? உன் இஷ்டத்துக்கு கூட்டு மனசாட்சி என்று சொல்லி ஒரு நபரை தூக்கு தண்டனைக்கு விதித்தாயே ஒரு நபருக்கு, அந்த மனுஷனை தூக்கல போட்டு சாவடிச்சீங்களா? எந்த சட்டத்தில் அடிப்படையில் நீ தீர்ப்பு வழங்கின? அப்ப காவிகளை திருப்திப்படுத்துவதற்காகத்தான இந்த மாதிரியான அநியாய அயோக்கிய தீர்ப்பை நீங்க வழங்கினீர்கள். மறுக்க முடியுமா? அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த தூக்குல போற ஆள்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லீமா கரெக்டா போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்சல் குருவை தூக்கி போட்டாங்களா? அஜ்மல் கசாபை தூக்கி போட்டானா? வருஷப்படி 17வது இடத்துல இருக்கிறனால தூக்கி உப்ப கொண்டே போடுறோம். ஏன்னா 16 பேருக்கு போடலையா? கணக்கு தெரியுமா இல்லையா உனக்கு? தூக்கு விதிக்கக்கூடிய நீதிபதிக்கும் தூக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய அரசாங்கத்துக்கும் 1, 2, 3 தெரியுமா தெரியாதா? 1க்கு அடுத்து 2 வரும், 2க்கு அடுத்து 3 வரும் கூட தெரியாதா? முஸ்லீம்னா மட்டும் என்ன வரும்? 1க்கு அடுத்து 17 வந்துடும், 17க்கு அடுத்து 110 ஒரு முஸ்லீம் இருந்தா 110 வந்துடும். 1, 2, 3, 4, 5 சொல்லி கொடுக்கிறது பாட கணக்கு. 1 அதுக்கடுத்து 11, அதுக்கடுத்து 111, அதுக்கடுத்து 1111 சொல்லி கொடுத்தீங்கன்னா இது காவி கணக்கு.
இந்த காவி வெறி பிடித்த அடிப்படையில தானே கொண்டு போய் முஸ்லீம் என்ற காரணத்துக்காக முஸ்லீமை மட்டுமா பார்த்து தூக்குல போட்ட? இதுதான் உன்னுடைய தீர்ப்பினுடைய லட்சணமா? அப்ப இப்படி பார்த்தீர்களே, ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையும் இவர்களுடைய இந்த காவி வெறி ஊறி போய் காவிகள் தங்களுடைய ஆட்டத்தை கையில் எடுத்து மிகப்பெரிய ஒரு சதி வேலை இவர்கள் செய்து வருகின்றார் என்பதற்கு இது மிகப்பெரிய ஆதாரமா இருக்கா இல்லையா? குர்பானிக்கு மாடு கொண்டு வர முடியலங்க, நம்ம காசை போட்டு நம்ம மாடு வாங்கி கொண்டு வந்தா அதை கேப்சர் பண்றாங்க. இந்த இப்ப பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கின்றது. இந்த கிறிஸ்டினா என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த மேனகா காந்தியினுடைய ஏஜென்ட். மேனகா காந்தி யாரு? பிஜேபியினுடைய முக்கிய அமைச்சர். அது யாரு? ஒன்லி வந்து இந்த மேல பாசம் வைக்கவே மாட்டாங்க. பாசம் வைக்கிறதுக்குள்ள நாய், நரி, பன்னி, ஆடு, மாடு, யானை, கிளி, குரங்கு, மானு, இதுக்கு மேல மட்டும்தான் பாசம். வீட்டுல புருஷங்கார என்ன செய்யறான்னு தெரியல. இதுதான் நிலைமை. இப்படிப்பட்ட பொம்பளை இவளுடைய ஏஜென்ட் யாரு? இங்க விருதுநகர்ல கிறிஸ்டினா. குர்பானிக்காக மாடு கொண்டு வர்றாங்க. யாரு? நல்லா கவனிங்க. மாடு வியாபாரிகள் யாரும் முஸ்லிம்கள் கிடையாது, பெருவாரியா இந்து சகோதரர் தான் இருக்கின்றார்கள். இந்து சகோதரர்கள் பல அந்த சந்தைகள்ல மாடுகளை வாங்கி கொண்டு வண்டியில கொண்டு வர்றாங்க. அதை மறைச்சு அம்புட்டு மாடு இறக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு லாரியில இத்தனை மாடு தான் ஏத்தணும், நீ ஜாஸ்தி மாடு ஏத்துற, மாடுகளை கொடுமைப்படுத்தி கொண்டு வர்றீங்க. கொடுமைப்படுத்தி கொண்டு வேற எப்படி கொண்டு வர்றது? ஏசி ரூம் போட்டு தான் கொண்டு வர முடியுமா மாடை? அப்படி கொண்டு வர சொல்றீங்களா? நீங்க கொண்டு போய் என்ன செய்றீங்க? கேப்சர் அம்புட்டையும் வந்து கைப்பற்றி போலீஸை வைத்துக் கொண்டு இந்த பொம்பளை என்ன செய்யறா? இவ தன்னுடைய வீட்டு பின்னாடி வந்துகிட்டு அம்புடையும் கட்டி போட்டு 2-3 நாள் வைக்க போற போட்டு விட்டுட்டு 4ஆவது நாள் பார்த்தா மாடை காணோம். என்னடா மாடை காணோம், என்னடா பண்ணா இவ அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணா, அம்புட்டு மாடையும் இந்த சகோதரர்கள் இந்து சகோதரர் எங்க இருந்து வாங்கிட்டு வந்தாங்களோ அதே சந்தையிலேயே போய் இவ வித்துருக்கா. விளங்குதா? விலங்கு மேல எப்படி பாசம் வைக்கிறாங்கன்னு. இவங்களுக்கு அலாதி பிரியம் வருது. என்னடா காரணம்? இந்த நேரம் நாயோடைய படுத்து இருக்கிறாள் மேனகா காந்தி. என்ன காரணம் அப்படின்னா, நாய் மேல உள்ள பற்று எப்படிப்பட்ட பற்றுன்னு பாருங்க, மாடு மேல எப்படிப்பட்ட பற்றுன்னு பாருங்க. அப்ப மாட்டை கொண்டு போய் சந்தையில வாங்கின சந்தையிலேயே இவ ரேட்டு பேசி விற்கின்றாள் என்றால் திருட்டு வழக்கு போடு. திருட்டு வழக்கு போட்டு இந்த திருடிய கொண்டு போய் ஜெயில தள்ளு என்று சொல்லி நாம கம்ப்ளைண்ட் கொடுக்கிறோம். கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. என்னடா அப்படின்னு கேட்டா, மேனகா காந்தி அம்மாவே லைன்ல வந்துட்டாங்க. ஆடு மாடு நாய் பண்ணினாதான் வேகமா வந்துருவாங்களா லைன்ல, அவங்களே வந்துட்டாங்க, வழக்கு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா என்ன விஷயம்? எங்களுக்கு பாசம் பற்றுதல் என்று வரக்கூடிய முள்ள இப்படித்தான் வர்றான். சட்டப்படி ஆட்சி பண்ணிட்டு இருக்க. சட்டப்படி செய்வதாக இருந்தால் மாட்டை திருடின திருடிய கொண்டு போய் ஜெயில அடைச்சிருக்கணுமா இல்லையா? ஆனா என்ன நிலைமை? வழக்கு பதிவு பண்ண மாட்டாங்க. மாறாக விருதுநகர் மாவட்டத்தில் நம்ம கூட்டு குர்பானிக்கு நம்ம பேனர் வைக்கிறாங்க, உடனே போலீஸ் வர்றாங்க. இது என்ன? இந்த பேனர் வைக்க எங்க அனுமதி வாங்க? அனுமதி வாங்கினீங்க? இந்த பேனர் வைக்கிறதா இருந்தால் அனுமதி வாங்க வேண்டும். அனுமதி வாங்கிட்டு வச்சிருக்கானா? பட்டியல் போடுவோமா? பேனர் வைக்கிறது கூடாது. அந்த பக்கம் வித்த கொல்லிப்புறமாக வித்த அந்த திருடியை கைது செய்ய மாட்டோம், மேல வழக்கு கூட பதிவு பண்ண மாட்டோம் என்று சொல்லி காவி கரைபடிந்த ஒரு ஆட்சிக்கு துணை போகக்கூடிய விதத்துல, மேனகா காந்திக்கு ஜால்ரா கட்டக்கூடிய விதத்துல இந்த காவல்துறை போய் கொண்டிருக்கின்றது. இந்த மேனகா காந்தியும் இப்படிப்பட்ட ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றாலே, இந்த மேனகா காந்தியும் மற்றும் இந்த கிறிஸ்டினா என்ற அந்த திருடியையும் கண்டித்து இன்ஷா அல்லாஹ் வியாழக்கிழமை மிகப்பெரிய ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இருக்கிறது. விடமாட்டோம். நீ சரியான முறையில் ஆக்சன் எடுக்கிற வரைக்கும் விடமாட்டோம். மாட்டு மேல பற்றா உனக்கு?
எல்லாம் வந்து மாடுகளை நாங்கள் காப்பாற்றுகின்றோம் என்ற பேர்ல இவர்கள் போடக்கூடிய கூத்து தெரியாது. எத்தனை மாடுகளை அடிச்சு கொலை பண்ற, மாடுகளை உசுரோட வச்சு எரிக்கிறான் யாகம் என்ற பேர்ல. அப்போ உனக்கு தெரியல, பசுவை வந்து உசுரோட வச்சு எரிக்கும் போது தெரியல, அதை தடுக்க உனக்கு திராணி இருக்கின்றதா? அது யாகம் என்ற பேர்லயே தெரிய. அப்ப நீ வந்து உசுரோட வச்சு கொளுத்தலாம். அப்ப நீ செய்யறது உனக்கு கரெக்ட், உசுரோட வச்சு கொளுத்துறது கரெக்ட். நாங்க வந்து குர்பானிக்காக இருக்கிறது தப்பு என்று சொன்னால் அப்ப எப்படிப்பட்ட அநியாயம்? 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்காங்க, அருமையான ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இமாச்சல பிரதேசத்துல, சிம்லால. என்ன குரங்கு ஓவரா போச்சான். 2 லட்சம் குரங்கு இருந்திருக்கு. அடிக்கிற குளிர்ல 3 லட்சம் குரங்கா மாறிடுச்சு. 3 லட்சம் குரங்கு ஓவர் சேட்டை பண்ணி வர்றவன் போய் மத்திய குரங்கு எல்லாம் ஓவர் சேட்டை பண்ணிட்டு இருக்கு. என்ன செய்யறது? அம்புட்டை அடிச்சு கொண்டுடலாமா? உடனே மத்திய அரசு ஒப்புதல், அம்புட்டு குரங்கை அடிச்சு கொள்ளுங்களா, 1 வருஷம் டைம் உங்களுக்கு என்று சொல்லி மத்திய அரசாங்கம் ஒப்புதல் கொடுத்து அறிவிச்சிருக்காங்க. சிம்லா வனத்துறை அறிவிச்சிருக்கு, ஒரு குரங்க கொலை பண்ணா 300 ரூபாய் ஊக்கத்தொகை உங்களுக்கு. ஒரு குரங்கு கொலை பண்ணா எவ்வளவு ரூபா? 300 ரூபாய். ஒரு குரங்க பார்த்துட்டா 300 கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சட்டம் போட்டிருக்கானே. மேனகா காந்தி போன நாங்க எங்களுடைய காசுல குர்பானிக்கு மாடு வாங்குறத தடுத்திய, அந்த மாட்டை நாங்கள் துன்புறுத்துகின்றோம், அந்த மாட்டை அநியாயம் பீஸாவும் இதுவும் வாங்கி கொடுக்குறியா நீனு? பர்கரும் பீஸாவும் வாங்கி கொடுக்குற நீயும் கூட்டிட்டு போய் வைக்க போறதான் விட போற என்றெல்லாம் பேசுனிய. காவிகளை காணாம். இன்னும் சொல்ல போனா நீ சரியான ஆளா இருந்தால் இந்த காவி பயங்கரவாதி என்ன செய்திருக்க வேண்டும்? எப்படா குரங்க வந்துகிட்டு நீ கொல்ல சொல்ல போச்சு என்று கொந்தளித்திருக்க வேண்டுமா இல்லையா? ஏன் பசு உங்க கோமாதா அப்படின்னா குரங்கு உங்களை அனுமாரு. அவரு ராமர் வந்து ராமரால முடியாத காரியத்தை கூட இந்த குரங்கு வச்சுதான் அவர் செஞ்சிருக்காரு. சீதையை வந்து காணான்னு தேடிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த சீதையை கண்டுபிடிச்சு கொடுத்தது யாரு? நம்மாலதான் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் தான் போய் கண்டுபிடிச்சாரு. அப்ப எங்களுடைய தெய்வத்தை எப்படா நீ கொலை பண்ண போச்சு, கொலை பண்ண சொல்ல போச்சு? 300 ரூபாய் அனுமதி, 300 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. அந்த அளவுக்கு எங்களுடைய கடவுளுடைய சீப்பா போச்சா அப்படின்னு நீங்க கேட்டுக்கணுமா இல்லையா? கண்டிச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணி இருக்கணும்ல. இமாச்சல பிரதேச அந்த அரசாங்கத்தை கண்டித்தும் மத்திய அரசாங்கத்தை கண்டித்தும் யார் போர் கொடி தூக்குன சொல்லு பார்ப்போம். காவிகளை காணோம், எல்லாரும் தலைமுறை ஆயிட்டாங்க, அம்புட்டு பேரும். அப்ப குரங்கு வந்து உன்னுடைய தெய்வம் தானே, பசு கோமாதான்னா குரங்கு அனுமார் தானப்பா. உங்களுடைய கடவுளை அடிக்கிறதுக்கு 300 ரூபாய் கொடுக்குறாங்க ஊக்கத்தொகை, ஒரு வேலையும் காணா அப்படின்னா அம்புட்டு பேரும் கிளம்பி போயிட்டீங்களா? சிம்லாக்கு போயிட்டீங்களா? நீங்களும் 300 ரூபாய் வியாபாரம் பாக்குறதுக்கு சொல்லு. அல்லது குறைஞ்சபட்சம் என்ன செஞ்சிருக்கணும்? எங்களுடைய கடவுளை கொல்ல பண்ணணும்னு எவன் முடிவெடுத்தியோ அந்த மாதிரியான முடிவை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ஒரு காலத்திலையும். அதனால RSS ஒவ்வொரு உறுப்பினரும் பிஜேபியினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் ஒவ்வொரு குரங்க தத்தெடுக்க போறன்னு அறிவி சிம்லால போய் தூக்கிட்டு வா, ஒவ்வொரு குரங்கா தூக்கிட்டு வா. இல்லன்னா ஊர்ல உள்ள குரங்க ஃபுல்லா பிடிச்சி மேனா காந்தி வீட்டுக்குள்ள விடுங்களா, அவ சோறு போட்டு வளப்பா, செய்ய வேண்டியதுதானே. ஏன்னா நாங்க குர்பானி ஒட்ட குர்பானி கொடுக்கறதுக்கு என்னடா பேசுனீங்க? இடம் இருக்கா? அறுக்கிறதுக்கு ஆள் இருக்கா? கறி நிறுக்கிறதுக்கு இட மிஷின் இருக்கான்னு நீங்க கேள்வி கேட்டீங்கள. அப்ப குரங்க உன்னுடைய அந்த கடவுள் என்று சொல்லக்கூடிய குரங்க அடிக்கணும்னு சொல்லி இருக்கிறான், எங்கடா போனீங்க? ஒருத்தவனையும் காணோம். அப்ப இந்த மாதிரி நீ என்ன, நீ சரியான ஆளா இருந்தால் என்ன செய்திருக்க வேண்டும்? கரசேவை பண்ணையில பாபர் மஸ்ஜிதை இடிக்க அந்த மாதிரி குரங்கு சேவை நடத்தி நீனு நடத்தி இருக்க வேண்டும். நடத்த காணாம், ஆளுகளை காணாம், விலங்கு நல ஆர்வலர்களை காணாம், பிஜேபி வெறியர்களை காணாம். அப்ப குறைஞ்சபட்சம் குறைஞ்சு நலவாழ்வு மறுவாழ்வு இல்லமானா உன்னத்தையா ஓபன் பண்ணு முன்ன காணமே தலைமுறை வாங்கிட்டீங்கல்ல. அப்ப சட்டப்படியான ஆட்சியா நீங்க நடத்திட்டு இருக்கீங்க.
அனுமதி கொடுத்தது மோடி, எப்படி எதிர்ப்பான்? விளங்குதா உங்களுக்கு? அப்ப என்ன அவன் என்ன சொல்றான் அதுதான் இங்க ஆடுவாங்க. அவன் அடி பேசுற பீகார்ல நீலமான கொள்ளலாம், ஏன் வைக்க போற அந்த வயக்காட்டுக்குள்ள போய் மேஞ்சிருது, எல்லா விவசாயம் அடிச்சு கொள்ளுங்கடா. மான சல்மான் கான் வேட்டையாடுன்னு போட்டு பாடாப்படுத்தினாங்க. இங்க போய் பீகார்ல என்ன ஆயிருக்கு, மான சுட்டு கொள்ள சொல்லி இவனே உத்தரவு போறான், பாத்துக்கிறீங்க. கோவால மயில்களை எல்லாம் அடிச்சு கொள்ள சொல்லி இருக்கிறாங்க. மயில்கள், மயில் என்பது தேசிய பறவைன்னு பேசுனியாப்ப எல்லாம் வந்து கும்பலா போய் மயிலுக்குள்ள என்ன செஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு மயில்களை கொலை பண்ண சொல்லி சுட்டு கொள்ள சொல்லி உத்தரவு போட்டிருக்க. மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளிச்சிருக்கு, மறுக்க முடியுமா? அப்ப இப்படி ஒவ்வொரு இடத்தவனுக்கு ஊக்கத்தொகை என்று சொல்லி அறிவித்து விட்டு இங்க நம்ம காசை போட்டு மாடு குர்பானி கொடுத்தோம்னா இங்க வந்துடுறாங்க. எப்படி நீ குர்பானி கொடுக்குற, நீ எப்படி குர்பானி கொடுப்பன்னு பார்ப்போம் என்று சொல்லி இப்படி வெறிபிடித்து அலைகின்றார்கள் என்றால் அப்ப விலங்குதா? இவன் விலங்கு நல்ல ஆர்வலர் கிடையாது, காவி நல்ல ஆர்வலர்கள் அம்புட்டு பேரும் காவி வெறி பிடிச்சவனா எல்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்க, ஒரு நாச்சு கொள்றது எல்லாரும் செய்யற வேலை தானே, இதுக்கு கேச போடுறாங்க. இதுக்கு இந்த மேனகா காந்தி அம்மாட்ட சொல்லிட்டா அவங்க ரூல்ஸ் சொல்றாங்க. என்ன, ஒரு நாய் உங்களை விரட்டுது அப்படின்னா உடனடியாக நீங்கள் அதை அரித்து விடக்கூடாது. வேற என்ன செய்யணும், அது துரத்திட்டு இருக்கும்போது உங்களுக்கு போன் பண்ணணுமா, யாருக்கு, இவங்க டயல் பண்ணணும் போல. என்னை நாய் விரட்டிக்கிட்டு வருதுமா, அப்படின்னா உடனே இவங்க ஆட்க வந்து இவங்களை காப்பாத்திட்டு அந்த நாயை நல்லபடியா கொண்டு போய் நாங்க சொல்லிட்டு அன்னைக்கு ஏழைகளுக்கு உணவு வழங்கிட்டு நாங்க வந்து எங்களுடைய குர்பானியை அறுத்துட்டு ஏழைகளுக்கு இறைச்சியை கொடுத்துட்டு தோள்களை எடுத்து ஏழைகளுக்கு உண்டான அந்த இஷ்யூ நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அந்த நாள்ல அவதி பல பேருடைய இதயத்தை கோளாறாக்கி விட்டோமா, பல பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆஸ்துமா நோயை அதிகரித்து விட்டோமா, அல்லது வந்துகிட்டு ரசாயன சிலைகளை கொண்டு போய் தண்ணியில விரைச்சு உடைச்சு அம்புட்டு பேரையும் மண்டை கைகாலெல்லாம் உடைக்கிறதுக்கு உண்டான காரியத்தை செஞ்சு விட்டோமா, போகின்ற பேர்ல தீ வச்சு கொளுத்தி நாய்ஸ் பொல்யூஷன் என்று சொல்லி எல்லா விதமான விஷயத்தை நாசமாக்கணுமா? இது எல்லாத்துக்கும் மேற்படியான காரணம். டோட்டல் அவன் தான் இயக்கி கொண்டிருக்கின்றான். ஊரா சுத்துறான ஒருத்தவன், ஊரு சுத்துறது மட்டும்தான் அவனுடைய ஒரே வேலை. டோட்டலா எங்க போனா அவருடைய புகழ் வந்து இப்ப உலகம் ஃபுல்லா பரவி போச்சு. என்னன்னா ஜப்பான் அதை கண்டுபிடிச்சான், அமெரிக்கா இதை கண்டுபிடிச்சிருக்கிறான், அப்படி இப்படி பயங்கரமா பேசுறாங்க. நம்ம சொல்றாங்க நாங்க ஒரு ரோபோ கண்டுபிடிச்சிருக்கோம். அது என்ன மாதிரியான ரோபோ? அந்த ரோபோவை கொண்டு எங்க நிப்பாட்டினாலும் கேமரா எங்க இருக்கோ அந்த பக்கம் திரும்பிடும். அந்த ரோபோ திரும்பிடுது கரெக்டா. அவங்க அம்மாவை கட்டி பிடிக்கிற அப்பையும் கூட எப்படி கேமரா தான் பாத்துக்கிட்டு இருக்கான். அபுதாபி போனானா துபாய்க்கு, அந்த ரோட்ல வந்துகிட்டு ஸ்பீடா போற கார்களை கேப்சர் பண்றதுக்காக ஒரு கேமரா வச்சிருப்பாங்க இல்ல, அது முன்னாடி போய் போஸ்ட் கொடுத்துருக்கான். இல்லையே இது வந்துகிட்டு வேகமா போற வண்டியில உள்ளவனை கண்டுபிடிக்கிறதுடா இது வாடாங்கிட்டு என்று சொல்லி மண்ணையில் அடிச்சு இழுக்கக்கூடிய அளவுக்கு நிலைமை. விளங்குதா? இப்படி வந்துகிட்டு கேமராவை கண்டுபிடிக்கக்கூடிய ரோபோ ஒண்ணு வைத்துக் கொண்டு
எல்லாமே பொய். அம்புட்டோம் பேசக்கூடிய விலங்குகள் ஆர்வலம் என்று பேசுறதெல்லாம் பொய், கோமாளா என்று பேசுறதெல்லாம் பொய். இவன் தான் போய் ஊரு ஊரா போய் ஒப்பந்தம் போட்டு வர்றாரு. உனக்கு எத்தனை கிலோ மாட்டுக்கறி வேணும், இந்த நான் தர்றேன். உனக்கு இந்த நாட்டுக்கு எவ்வளவு வேணும், நான் தான் முதலிடம் மாட்டுக்கறியில என்று சொல்லி இவன் தான் போய் ஊர் ஊரா ஒப்பந்தம் போடுறான். சீனாக்கு ஏற்றுமதி செய்வோம் என்று இவன் தான் ஒப்பந்தம் போட்டான். ஒப்பந்தம் போட்டு விட்டு அங்கிட்ட என்ன பேசுறாங்க, எவனெல்லாம் பசுமா அந்த பசுகரியை தின்னானோ மாட்டுக்கரியை தின்றானோ அவன் தன்னுடைய சகோதரியோட உடலுறவு கொள்ளக்கூடியவன் என்று கண்டிக்கக்கூடியதை பார்க்கிறோம். கிரிராஜ் கிஷோர் என்பவன் பேசுறான், இவனுடைய ஆளுதான். அப்ப கரியை தின்றவன் வந்து சகோதரியோடு உணர்வு கொள்ளக்கூடியவன்னா அந்த கரியை ஏற்றுமதி பண்றவன் நீ யாரா? நீ ஒப்பந்தம் போட்டிருக்கிய, உனக்கு பேர் என்ன சொல்லு பார்ப்போம். உன் ஆளை வச்சு சொல்லு, நாங்க சொல்லல, எங்க வயல் நாங்க சொல்ல மாட்டோம், நீ சொல்லு. விளங்குதா? அவ விலங்கு எல்லாமே பேசக்கூடிய அனைத்துமே போலி. இந்த இன்னைக்கு 2 நாளைக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க, ட்விட்டர்ல பின்தொடரக்கூடியதுல கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் நபர்கள் அம்புட்டுமே ஃபேக் ஐடி இவனை பின்பற்றுறாங்க. காசு கொடுத்து லைக் போட வச்சிருக்காங்க. இவன் என்ன செய்யறான்னா, அதுக்குதான் விளம்பரத்துக்கு பல கோடி ரூபாய்கள் செலவு. அம்புட்டு விளம்பரப்படுத்தி இவங்க எல்லாம் கிரியேட் பண்ணி ஐடிகளை கிரியேட் பண்ணி அம்புட்டு பேருமே லைக் போடுறது. அம்புட்டு பேர் வாழ பண்றது. கிளீன் இந்தியா, மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, கிளீன் போல்ட் இந்தியா, என்னென்னமோ பேர் வச்சாரு. அம்புட்டும் போச்சா இல்லையா? தூய்மை பணி என்று சொல்லி எல்லாம் படம். பேசின பேச்சு என்ன? பேசின பேச்சுல ஏதாவது 15 லட்சம் ரூபாய் உங்களுடைய ஒவ்வொரு ஆளுடைய அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுறேன் அப்படின்னா 6 மாசத்துல கருப்பு பணத்தை ஃபுல்லா மீட்டு எடுத்து இவங்க போய் மூட முடியா தூக்கிட்டு வருவாங்க போல சுவிஸ்ல இருந்து. இவரே வந்து மூட தூக்கிட்டு வந்து எல்லாரும் நானே இந்த ஆர்டிஐல போட்டு கேட்டிருக்காங்க, என்னது இந்த 15 லட்சம் ரூபாய் எப்ப போடுவீங்க மோடி சாப் அப்படின்னு கேட்டிருக்கலாம். பதில காணோம். ஒவ்வொரு ஆளும் அப்பப்ப அக்கௌண்ட் செக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு விழுமா 15 லட்சம், நாளைக்கு விழுந்துருமா, நாளை கழிச்சு விழுந்துருமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி ஏமாத்துறான் பாத்தீங்களா? எல்லாம் வந்து மக்களை வந்து மண்டையை கழுவுறது இப்படிதான் ஏமாற்றுங்க. அப்ப 15 லட்சம் ரூபா எங்க 15 லட்சம் கேக்குறாங்க. காணா 15 ரூபாயை காணாம். எல்லாருடைய கருப்பு பணத்தை மீட்டுறேன் அப்படின்னா கடைசி என்ன அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய 9,000 கோடி அடிச்சுட்டு அவன் எஸ்கேப் ஆயிட்டான் மல்லையான்றவன். வேண்டாம், நீ தான் 6 மாசத்துல மீட்டு தர்றேன்னு இவங்க இருக்கிற பணத்தை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஓடுன அவனை பிடிக்க வைக்கல. இவங்க வந்து கோடி கோடியா புடிச்சு கொண்டு வந்து இங்க நமக்கு போட போறான் இவன். விளங்குதா? அப்ப இந்த மாதிரியான மோசடி. தாவூத் இப்ராஹிம் வந்து நாங்க வந்து 1 டஜன் பூனைப்படை இருந்தாலும் நான் 1 மணி நேரத்தில் பிடித்து விடுவேன் தான் தேர்தல் பிரச்சாரத்துல. இப்ப எத்தனை வருஷம் ஆச்சு நீ வந்து ஆட்சிக்கு வந்து? தாவூத் இப்ராஹிம் எங்க போனான் தாவூத் இப்ராஹிம்? காணா. புடிச்சியா? 1 டஜன் பூனைப்படை இருந்தா போதும் இல்லையடா, ஒட்டு மொத்தமா ஒன்றதாடா இருக்கு, பிடிச்சு காட்ட வேண்டியதுதானே. எங்க போனாரு தாவூத் இப்ராஹிம்? அதுல பிராடு. இப்படி ஒட்டு மொத்தமாக பிராடினுடைய உச்சபட்சமாக பித்தலாட்டத்தினுடைய மறு வடிவமாக இந்த மோடி என்பவர் இருந்து கொண்டு எல்லாமே செய்யறது எல்லாமே போலித்தனம். ஒரு இடத்துல அமெரிக்காவில் இங்கிலீஷ்ல பேசினாராம். உடனே தினமலர்காரன் இந்த மாதிரி வந்துகிட்டு 40 நிமிடம் பேசினார். ஒவ்வொரு நிமிஷம் பேசும்போதும் கைதட்டினார்கள். கிட்டத்தட்ட 64 தடவை கைதட்டினார்கள். ஒவ்வொரு கைதட்டும் அடங்குறதுக்கு 1 நிமிஷம் ஆனது. பேசுறது 40 நிமிஷமா 64 தடவை கைதட்டினாங்களாம். 64 கை தட்டிக்கிட்டே இருந்தாங்களாம். 64 நிமிஷம் தட்டுனாங்களாம். ஒவ்வொரு நிமிஷம் கைதட்டுறது முடியறதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் ஆனிச்சா 64 அதுக்கே 64 நிமிஷம் ஆச்சு. பேசுறது 40 நிமிஷம் தானா? என்னடா கணக்கு சொல்றீங்க? யார்கிட்ட பூ சுத்துற? ஒண்ணு வறுமையாக அவர் இங்கிலீஷ் பார்த்து எல்லாம் ரசித்து போயிட்டாங்க. கடைசி என்னடா அப்படின்னு பார்த்தா இப்படி பேசுறதுக்கு முன்னாடி இங்க ஒரு வெள்ளை கண்ணாடி ஒண்ணு இருக்கு, டெலி பிராம்பெட் பேர்.
இப்படி இப்படி முன்னாடி இருக்கு. உங்களுக்கு பார்த்தா ஒரு கண்ணாடி மாதிரி தெரியும். அதுல எழுதி வச்சுக்கிட்டு மை நேம் இஸ் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர். இதுதான் இப்படிதான் இங்கிலீஷ் பேசியிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிச்சு போடுறாங்க, ஜூம் பண்ணி போடுறாங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் பாருங்க. பேசுறப்ப நினைச்சிருப்பான் கரண்ட் மட்டும் போயிடக்கூடாது, கரண்ட் மட்டும் போச்சு, இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன், முடிஞ்சு போச்சு. விளங்குச்சா? ஊர் உலகமே காரி துப்பிக்கிட்டு இருக்கு உன்னைய. அப்ப இப்படிப்பட்டவன் தான் இது போன்ற கட்டளைகள், அட்டி கொளுத்து கோமாதான்னு பேரை சொல்லி எதையாவது செய்யி, அதை பண்ணு இதை பண்ணு, 4 பேரை கொல்லு, தலித்தலை போட்டு பின்னி எடு, அவனை விட்டுறாத, இவனை விடு, இவனை அடி என்று சொல்லி டைரக்ஷன் கொடுத்து அவன் சொல்லக்கூடிய நீதிமன்றத்தில் சொல்லக்கூடிய தீர்ப்பு வரைக்கும் உன்னுடைய ஆட்டம் தான், உன்னுடைய டைரக்ஷன் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மாறிவிட்டது என்றால் ஒவ்வொருத்தவனும் பேசக்கூடிய பேச்ச பாருங்க. 50 பேரும் எம்பி மாதிரியா பேசுறாங்க, எல்லாம் ரவுடி கூட்டமா இருக்காங்க. 50 பேரும் பேசக்கூடிய பேச்சுக்கள் எல்லாமே சட்டத்துக்கு எதிரான பேச்சுக்கள் தான். ராமரை ஏத்துக்கிறாங்க தப்பான வழியில பிறந்தவன்றான், இப்படியே ஒருத்தன் பேசலாம். எவனெல்லாம் ராமரை ஏத்துக்கிறலையோ அவன் முறை தவறி பிறந்தவன் அப்படின்னு சொல்லி. அப்ப எப்படி எல்லாம் பேச்சுகள்னு பாருங்க. இப்படி ஒவ்வொரு எம்பிக்களையும் தூண்டி விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா, உடனே டைவர்ட் பண்றதுக்கு இன்னொரு என்னத்தையாவது கிளப்பி விடு, பேசு போ அப்படின்னு சொல்லி கடைசியில இதற்கு மீடியாக்கள் செய்யக்கூடிய ஜால்ரா இருக்கின்றத. சுப்ஹானல்லாஹ், அந்த தினமலர் தினத்தந்திக்காரன் எழுதுறான் பாருங்க, அம்புட்டு வந்துகிட்டு ஜால்ராக்கள், அப்படி ஜால்ராக்கள். நிர்வாண சாமியாரை கூப்பிட்டு உரை நிறுத்த வச்சிருக்காங்க. அம்மனமாக ஒரு ஒட்டு துணி இல்லாம ஒரு சாமியாரை கூட்டிட்டு வந்து பிஜேபி ஆளக்கூடிய ஹரியானா சட்டசபையில கொண்டு வந்து பேச விடுறாங்க. அவர் உட்கார்ந்துக்கிட்டு, அவருக்கு நல்ல வேலைக்கு முன்னாடி பெஞ்ச் இருக்கு, எதிர்த்தாப்புல லேடிஸ் ஜென்ஸ் 50 பேர் எம்எல்ஏக்களும் ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்து இருக்கின்றார்கள். வர்றப்ப பயணம் வந்திருக்கிறான், 50 பேர் செல்ஃபி எடுத்திருக்காங்க, அது வேற விஷயம். என்ன சொல்றாங்க, அவருக்கு உட்கார்ந்துக்கிட்டு அவரு பாலியல் சீண்டல்களை எல்லாம் நாம் தடுக்க வேண்டும், பாலியல் சீண்டல்களை நாம் ஒழிக்க வேண்டும். முதல்ல நீ ட்ரெஸ் போட்டாலே பாதி ஒழிஞ்சிடும். நீ என்ன செய்யற, பாலியல் சீண்டலை ஒழிக்கணும்னு பேசுற. இது எந்த சட்டத்திலிருந்து எடுத்த சொல்லு? நீ சட்டம் பேசுறீல, எதுக்கு எடுத்தாலும் ஒட்டக இருக்கிறதுக்கு ஸ்லாட்டர் ஹவுஸ் இருக்கான்னு கேக்குறீங்களா? வியாபார தளத்துக்கு உண்டான ஒரு இடத்தை ஒட்டகம் இருக்கிறது மத வழிபாட்டு உரிமையை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு நீ ஸ்லாட்டர். வரலாற்று சாதனையா, மிகப்பெரிய வரலாற்று சாதனை புரிந்திருக்கிறார்கள் பிஜேபி அரசாங்கம். ஆமா, மேற்கொண்டு இன்னொரு சாதனை புரிய போறாங்க. பார்லிமெண்ட்ல கூப்பிட்டு உட்கார வச்சா உட்கார பாயவன, பார்லிமெண்ட்ல உட்கார வச்சுக்கிட்டு மிகப்பெரிய நிர்வாணமா ஒருத்தன் வந்தானா, ஒரு பொது ரோட்ல அனைத்து மக்கள் முன்னிலையில ஒருத்தன் வேட்டியை விட்டானா பப்ளிக் நியூசன்ஸ் கேஸ் போட்டு உள்ள தள்ளுற. ஏன்? பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்திருக்கிறான் என்ற அடிப்படையில் தூக்கி உள்ள தள்ளுறியா இல்லையா? அப்ப நீ சரியான நீ என்ன செய்திருக்க வேண்டும்? அப்படி வந்தவனை தூக்கி போலீஸ் நீ உள்ள பிடிச்சு போட்டு அவனை பாராட்டி இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒருத்தவனை இவங்களே கூப்பிடுறாங்க, நீங்க நல்லபடியா எங்களுக்கு உரை நிறுத்திட்டு போங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குன்னா, அப்ப இந்த நாட்டை சட்டம் ஆளுதா இல்ல காவிகளுடைய திட்டம் ஆளுதா? தெரியுதா இல்லையா? அப்படி பட்டவர்த்தனமா விளங்கி போச்சுங்க. நீ என்ன சொல்றியோ அதெல்லாம் தீர்ப்பா சொல்றாங்க. அதுல பெரும் குடும்பம் என்ன தெரியுமா? இப்படி நிர்வாண சாமியார விட்டு இப்படி அநியாயம் பண்ணதோட மட்டுமல்லாம குஜராத்ல விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணிட்டாங்க. என்ன ஆய்வு பண்ணீங்க? குஜராத் விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணார்கள். குஜராத் விஞ்ஞானிகளுடைய புதிய ஆய்வு போட்டாங்க. குஜராத் வந்தாலே விளங்கி போச்சு இவங்க எந்த லட்சணத்துல ஆய்வு பண்ணிருப்பான்றத தெரிஞ்சு போச்சு. என்னென்ன ஆய்வு பண்ணீங்க அப்படின்னா, அதாவது மாட்டினுடைய கோமியம் இருக்குல்ல, மாட்டு மூத்திரம் தான், அதைத்தான் கோமியம் டீசெண்டா சொல்லுவாங்க. மாட்டு மூத்திரத்துல அதாவது கிட்டத்தட்ட 1000 லிட்டர் மாட்டு மூத்திரத்தை எடுத்து
நம்ம சேகரித்து அதுல இருந்து நம்ம சில சாறு பிழிஞ்சு சில சக்கைகளை எடுத்தோமே ஆனால் 1 கிராம் தங்கம் கிடைக்கிறது. பாத்துக்கிறேன். குஜராத் விஞ்ஞானிகள் ஆய்வு. யாரா சொன்னா? குஜராத் விஞ்ஞானியே சொல்லிட்டாரா? குஜராத் விஞ்ஞானியவா? அப்ப இந்த 15 லட்சம் ரூபாய் எல்லாருக்கும் அக்கௌண்ட்ல போறேன்னாங்களே, இப்ப விளங்கிருச்சா உங்களுக்கு? 50 பேருக்கும் கோல்டா கொடுக்க போறாங்க. இப்ப லிட்டரா வரும். இப்ப லாரியில 15 லிட்டர், 1500 லிட்டர், 2000 லிட்டர், 5000 லிட்டர், 10000 லிட்டர் வரும். நம்ம அதுல இருந்து எடுத்துக்க வேண்டியதுதான். அதை கோல்டா கனெக்ட் பண்ணி அதுல இருந்து ரூபாயை கனெக்ட் பண்ணோம்னா 15 லட்சம் ரூபாய் வர்ற மாதிரி உங்களுக்கு நாங்க போட்டு விட்டுருவோம். பார்க்கலாம். ஒரு விஞ்ஞானின்ற மாட்டு மூத்திரத்துல தங்கம் இருக்குன்னு சொன்னா அதை புகழ்ந்து எழுதக்கூடிய அளவிற்கு மீடியாக்கள் போய்விட்டீர்களே, அசிங்கம் இல்ல? இதெல்லாம் வெளிநாட்டுக்காரன் பார்த்தானா காரி துப்ப மாட்டான். என்னடா ஆட்சி நடத்துறீங்க? கேடுகட்ட ஆட்சி. மனுஷனுக்கு மதிப்பு இருக்காடாங்க. மாதா பிறந்தா தான் உங்களுடைய நாட்டில் மதிப்பு, மனுஷனுக்கு மதிப்பு கிடையாதுடா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை போயிருச்சு. தாழ்த்தப்பட்ட ஒரு பழங்குடியினரா பிறந்த ஒரே காரணத்துக்காக ஒருவனுடைய மனைவி இறந்து போய்விட்டால் அந்த இறந்த பிணத்தை தூக்கிட்டு வர்றதுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்கலங்க. என்னடா ஆச்சு? ஒரு நாட்டினுடைய ஒரு குடிமகன் அவனுடைய மனைவிய கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் அவனுடைய மனைவியினுடைய அந்த பிணத்தை தூக்கிக்கிட்டு நடந்திருக்கிறான். ஆம்புலன்ஸ் கொடுக்கல. எவனோ வழி நடுக நின்ற எவனோ அவனை சீண்டவில்லை, அவனுக்கு உதவி செய்யவில்லை. ஏன்? உசுரோட இருந்தாலே தொட மாட்டாங்க. தாழ்த்தப்பட்டவனா பார்க்கலாம். நீ தாழ்த்தப்பட்ட ஜாதி, உன்னை நான் தொட மாட்டேன், நீ பார்த்தாலே தீட்டுன்னு நான் நினைக்கிறேன்னு நினைக்கக்கூடியவன் அந்த பெண் செத்து போனதுக்கு அப்புறம் தூக்குவானா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட அந்த மனு நீதியைத்தானே நீ சட்டமாக வைத்து அந்த பழங்குடியின சகோதரன் என்ற ஒரே காரணத்துக்காக அவனை 12 கிலோமீட்டர் தூக்க வைத்து ஒருத்தவனால ஒரு இந்து வெறியன் எவனா பேசினாங்க. இந்த சகோதரன் பாதிக்கப்பட்டானே, ஒடிசால பாதிக்கப்பட்ட அந்த தலித் சகோதரனுக்காக எந்த இந்து வெறியனா பேசுனீங்க? எந்த காவி கபோதிகள் பேசுவீர்கள்? ஒருத்தவன் வாய் துறக்கல. அப்ப அவன் இந்து கிடையாது. அப்படி சொல்லு. இப்ப தலித்தா பிறந்தவங்க இந்து இல்லடா சொல்லுங்களா? சொல்ல முடியுமா உன்னால? அப்ப முஸ்லிம்களுக்கு எதிராக கொம்பு சீவி விட மட்டும் அவன் இந்துவா இருக்கான். அவனுக்கு புரியுங்களா? தெளிவாயிருச்சு, அழகா தெளிவாயிருச்சு. அப்போ ஒரு மனுஷனா மதிக்க மாட்டேன்ற அவனை தலித் என்ற காரணத்திற்காகவே அவன் செத்த மாட்டினுடைய தோலை உரித்தான் என்ற ஒரே காரணத்திற்காக 4 தலித்த நிர்வாணமா விட்டுக்கிட்டு அடிச்சானே. அதனாலதானே அந்த குஜராத்ல தலித் சமூகம் எல்லாம் பொங்கி கொதித்தெழுந்து செத்த மாட்டினுடைய தோலை உரிச்சது குத்தமாடா? உசுரோட இருக்கிறத கொண்டாவது எதையாவது ஒரு காரணத்தை சொல்லலாம். அது சிங்கம் அடிச்சு செத்து போயிருக்கு அந்த மாடு. உன் வீரத்தை காட்டுறதா அந்த சிங்கத்தை பிடிச்சி அடி பார்ப்போம். நீ அடுத்த நிமிஷம் நீ உசுரோட இருக்க மாட்ட. ஆனா அந்த சிங்கத்தை அடி சிங்கம் கொண்டு செத்த மாட்டினுடைய தோலை உரித்ததற்காக மனுஷ தோலை உரிக்கிறிய நாடா இது? மாட்டுக்கு உண்டான பிரதமர் அவன், மனுஷனுக்கு உண்டானவன் கிடையாதவன். மாடுகளை வைத்துக் கொண்டு நீ மாடாளுமன்றம் நடத்தி மாடுகளுக்கு பயான் பண்ணி மாடுகளினாலேயே நீ நாசமா போக போற. மாடுலாம் ஓட்டு போடாது, அதை விளங்கிக்கோ. மாட்டுக்கு ஓட்டு உரிமை எல்லாம் இல்ல. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இந்த மாட்டு அரசியலை எடுத்து விட்டால் நீ ஜெயித்து விடலாம் என்று நினைக்கிற. அதனாலதான் குர்பானி வரைக்கும் நீ பிரச்சனை பண்ற. ஒவ்வொன்றையும் எல்லாத்தையும் சீன்ற. தலித் என்பவன் இந்துவா இல்லையா அது சொல்லு. இப்ப அதனாலதான் கொந்தளிச்சு செத்த மாடுக்குள்ள எடுக்கிற தலித்துகள் தான் தொட மாட்டோம். அம்புட்டு பேர் உறுதிமொழி, இனிமே செத்து போன மாட்டை தூக்க மாட்டோம், அம்புட்டு பேர் உறுதிமொழி எடு என்று சொல்லி எடுக்க, செத்த மாட்டையெல்லாம் தூக்குறதுக்கு நாதி இல்லாம மாடுகள் எல்லாம் வீச்சம் எடுக்கின்றது. பாக்குறாங்க, ஆஹா வசமா மாட்டிக்கிட்டோமே. உயர் ஜாதியில பிறந்தவன் போய் தூக்குவானால? மனுஷனையே தூக்க மாட்டான், மாடு எப்படி தூக்குவான்? தாழ்த்தப்பட்டவனா இருக்கக்கூடிய மனுஷனையே தொட மாட்டேன். நீனு செத்த மாட்டினுடைய சாணத்தையும் மாட்டினுடைய ரச்சையோ நீ தூக்குவ மாட்ட. ஆடி போய்
முதல்வரையே மாற்றக்கூடிய அளவுக்கு நிலைமை. இப்படிலாம் கேவலப்பட்டதுக்கு அப்புறம் தான் பேசுறான். தலித்தை அடிப்பதாக இருந்தால் என்ன அடி, முதல்ல உன்னையதான் முதல்ல அடிக்கணும். அடி கொடுக்க வேண்டிய விதத்துல கொடுக்கணும். இந்த அடியை சொல்லல, கருத்து ரீதியான அடி நீ வாங்கிட்டு இருக்க. உலகத்திலேயே மிகப்பெரிய அளவுக்கு காரி துப்பப்படுற பிரதமர் யாருன்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா எல்லாமே ஓட்டாதான் வருது டோட்டலா. அப்படிப்பட்ட அளவுக்கு இறைவன் உன்னை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றான். அப்ப இப்படி கடைசியில் என்ன ஆயிட்டாங்க பாக்குறாங்க, தலித்துகளை நம்ம கவர் பண்ணணும். அப்ப என்ன செய்யறது, நம்ம தலித்துகளுக்கு எதிரானவர்கள் காட்டிடக்கூடாது. அப்ப என்ன பண்றது, தலித்துடைய வீட்டுல போய் சாப்பிடுற மாதிரி 4 போட்டோ எடுத்து போடுங்களா. உடனே நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, அவங்க வந்துட்டா ஓகே, நாங்க இப்ப என்ன செய்கின்றோம், நாங்க இப்ப தலித்துடைய வீட்டுல போய் நாங்க சாப்பிட போறோம். கடைசியில பார்த்தா புது தட்டு சோறு சாப்பிடுறதுக்கு தலித்துடைய வீட்டுல போய் சாப்பிடுறான். புது தட்டு, அது பக்கத்துல ஹோட்டல்ல வாங்க சாப்பாடு, அத ஒரு ஆள் பரிமாற மாதிரி போட்டு பார்த்தீர்களா, தலித் வீட்டுல போய் சாப்பிட்டு விட்டார்கள். இந்தம்மா நாடார், முதல்ல இந்தம்மா உயர் ஜாதின்னு சொல்லியிருந்தா கூட என்னத்தையாவது சொல்லியிருக்கலாம். இந்தம்மா நாடார், நாடார் என்ற அந்த சகோதரர்களை எந்த அளவுக்கு நீ கேவலப்படுத்தின. சக்கிலியனை பார்த்தா சக்கிலியன் தொட்டாச்சிட்டு சாணான பாத்தாத்திட்டு எழுதி வச்சிருக்காங்க. தாழ்த்தப்பட்ட சகோதரனை தொட்டாத்திட்டாங்க. இந்த நாடார் சகோதரர்களை பார்த்தாலே தீட்டு ஒட்டிடும் எழுதி கொண்டு, அப்பனா அவர்களுடைய அந்த நம்பிக்கையின் பிரகாரம் தலித்து நீ நம்முடைய அவங்களை விட கீழே உள்ள அழிப்ப தமிழிசை சவுந்தரராஜன், நீ போய் அங்க வீட்டுல தலித்து வீட்டுல போய் நான் சாப்பிட்டேன், நீ பெருமையா சொல்லக்கூடாதுமா. அவங்க பெருமையா சொல்லுவாங்க, நாங்க ஒரு ஆளுக்கு சோறு போட்டிருக்கோம், இந்த மாதிரி நாங்க சோறு ஓட்ட மாட்டோம், நாடார் வீட்டு பெண்ணுக்கு நாங்க சோறு போட்டிருக்கோம். நீ சரியான ஆளா இருந்தா சவால் விடுகின்றோம். பிஜேபி காவி கைவர்களுக்கு நீ இந்து என்று நீ வைத்திருப்பதெல்லாம் உயர் சாதி பார்ப்பனர்களை மட்டும்தான் நீ இந்துவாக பார்க்கிற. நீ சரியான ஆளாக இருந்தா இந்த தமிழிசை சவுந்தரராஜனை கூட்டிட்டு போய் சங்கராச்சாரியாருடைய வீட்டுல பார்ப்போம். பப்பியா சங்கராச்சாரியார் வீட்டுல போய் சாப்பிடுறது 2வது, சங்கராச்சாரியார் 2க்கு போவார்ல, அந்த பாத்ரூம்ல போய் இந்த மாதிரி இருக்க சொல்லுவாங்க, விட மாட்டாங்க. அது அவருக்கு உண்டானது. இதுதான் விஷயம். அப்ப தாழ்த்தப்பட்டவர்கள் எந்த நிலைமையில வச்சு அவர்களை மாட கேவலமாக மதிக்கக்கூடியவர்கள் பேசலாம். நீ இந்து இந்துன்னு பேசுறதா இருந்தா இந்த ஜக்கி வாசுதேவன் ஒரு சாமியாரு என்ன கேட்கிறோம், நீ இந்து இந்துக்கு தானே பாடுபடுற, ஒரு இந்து அடிபட்டா நீ நிக்கணுமா இல்லையா, ஒரு இந்து பாதிக்கப்பட்டா நீ நிக்கணுமா இல்லையா, ஒரு இந்துக்கு துன்பம் என்றால் நீ நிக்கணுமா இல்லையா, ஒரு இந்து துடிக்கிறான் என்றால் பயிலக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்துல 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு 7 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. துறவி கேட்டா என்னத்தை நீ துறந்த, நீ முற்றிலும் துறந்தவனாக இருந்தால் ஏன் உனக்கு காசு இருக்கு, 7 லட்சம் பூஸ்களை விட்டு மன ரீதியான டார்ச்சரு, தாய் தந்தையரை பார்க்க விடல. 12-13 வயசு பையல பிரம்மச்சாரியா கேன்வாஸ் பண்ணிருக்காங்க. அவன் நான் பிரம்மச்சாரியா, நீ இன்னும் மனுஷனாவே ஆகலையடா, அதுக்கு முன்னாடி எப்படா பிரம்மச்சாரியா போ, நீ குழந்தையா தானே இருக்க என்று சொன்னால் அவன் சொல்றான் பிரம்மச்சாரியா போறேன், துறவியா போறேன். விளங்குதா? பாதிக்கப்பட்டவன் யாரு, இந்து சகோதரன் தானங்க. அங்கே ஒரு உருவாக்கப்படாது, திடீர்னு மர்மமான முறையில் செத்து போயிட்டாரு. என்னன்னு பார்த்தா அந்த சாமியாருக்கு துறவரம் பூண்ட அந்த நபருக்கு போதை மேல போதை ஏற்றி விட்டுருக்காங்க.
அநியாயத்துக்கு போதையை திண்டாரு ஓடுகிறாரு. இது எப்ப வெளியே வருது? அங்க மேனேஜரா இருந்தாலும் என்ன செய்யறான், அவன் வெளியே வந்து இங்க என்ன நடக்குது நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி போடுறான். அந்த பட்டியல் போடும்போது இது போதை ஏத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் வெளியே வருது. வெளியே வந்தா இவங்கிட்ட போய் கேட்கிறாங்க, சாமியார் வந்து ட்ரக் அடிச்சான் செத்தான் அவங்க அப்படின்னா, அவர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்தார், அதனால அவர் அவராக தற்கொலை செய்து கொண்டார் விளக்கம் சொல்றாங்க. அவ சாமியாருக்குள்ள கிறுக்குன்னு சொல்ல இல்லையா, அப்படி சொல்லப்ப எங்க மடத்துல சாமியாரா இருக்கிறவங்க மனநிலை பாதிக்கப்பட்டவனை எப்ப சாமியார் ஆக்குன பதில் சொல்லு. ஆனா ஒரு இந்து சகோதரன் இல்லையா, அவனுடைய உயிருக்கு பதில் சொல்லுங்கடா. மர்மமான முறையில் அவன் செத்துருக்கான, அவனுடைய சாவுக்கு என்ன பதில சொல்லு. எந்த இந்து அமைப்பு போராடின ரோட்ல மாட 4 பேர் குடிச்சிட்டு போறான்றதுனால வண்டியை மலிமடிக்க தெரியுதுல. ஜக்கி வாசுதேவனுடைய போய் அந்த மரத்தை முற்றுகையிட்டியா, கேள்வி கேட்டியா? என்னுடைய இந்து சகோதரன், என்னுடைய இந்து சகோதரனுடைய பிள்ளைகள் அங்கே சிரமப்படுகின்றார்கள், நான் விடமாட்டேன் என்று சொன்னியா? கிடையாது. கடைசியில் என்னன்னா, நம்ம ஹெச் ராஜா இருக்காரு, யாரு இல்லங்கிறேன் அப்படின்னுவான், ஒரு நிமிஷம் ஆமாங்கிறேன் அப்படின்னுவான். என்னங்க இப்பதான் இல்லைன்னு இல்லங்கிறேன் அப்படின்னுவான், இல்லங்க இப்பதானே ஆமான்னு சொன்னீங்க, ஆமாங்கிறேன், இப்படி மாத்தி மாத்தி சொல்லுவான். இந்த கிறுக்கன் போறான், அங்க கேட்கிறாங்க. இந்த மாதிரி வந்துகிட்டு ஜக்கி வாசுதேவ் அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு ஆக்கிரமிப்பு எல்லாம் பண்ணி இருக்கிறதா சொல்லப்படுது. இது சம்பந்தமா நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. என்ன, இவன் மடம் கட்டுற பேர்ல டோட்டலா வன இலாக்காவுக்கு உண்டான அம்புட்டு இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கான் டோட்டலா. இது சம்பந்தமா வந்து கேச போட்டிருக்காங்க. பல இந்து சகோதரனுடைய இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது கேட்கிறாங்க. பல பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, இப்படிலாம் ஆக்கிரமிப்பு பண்ணிருக்காங்களே, இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா சொல்றான் பாருங்க. இல்லங்கிற ஆமாங்கிற பேசுறான். அதாவது வந்து இது இந்து நாடு, இந்து நாட்டில் இந்து சாமியார்கள் பயன்படுத்தியது போக மீதவங்களை இடத்தான் மத்தவன் பயன்படுத்தணும். இவ்வளவு தெனாவிட்டு எவ்வளவு துணிச்சல் உனக்கு, நாங்க இப்படிதான் ஆக்கிரமிப்பு பண்ணுவோம், வன இலக்காவினுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுவோம், இந்துக்களுடைய இடத்தை ஆக்கிரமிப்பு பண்ணுவோம். இந்து பேசட்ட மாட்டோம். அப்ப நாங்க எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணுவோம். நாங்க ஆட்டையை போட்டது போக மீதுதான் உங்களுக்கு, யாருக்கு, சாமியார் ஆட்டையை போட்டது போக. அப்ப பாதிக்கப்பட்டானே எத்தனை இந்து வீட்டை நீ ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கிற, அவன்லாம் இந்துவா தெரியல உனக்கு? அவன்லாம் உன்னுடைய ஆளு தானடா. அப்ப வந்து செத்து போனவன் இந்து கிடையாது. அப்ப நீங்க பார்த்த ஆள் வேற, இப்ப நீங்க பார்க்க போற ஆள் வேறன்னு சொல்லிட்டு கருப்பு கோட்டை தூக்கி போட்டுட்டு காவி கோட்டை எடுத்து மாட்டிக்கிட்டு காவி வேட்டியும் கட்டிக்கிட்டு சொல்லுங்கோ அப்படின்றாங்க. உடனே தீர்ப்பு சொல்லிடுவாங்க, அவர்கள் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி வந்துகிட்டு செக்ஷன் இத்தனா தீர்ப்பின்படி இத்தனா இதன்படி இந்த மாதிரி வந்துகிட்டு மாடு இருக்கக்கூடாது, ஒட்டகம் இருக்கக்கூடாது சொல்லக்கூடிய தீர்ப்பு. அப்படிதான் ஒருத்தன் பேசினானே, அவனை நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போட்டியா அவன் மேல? அதான் ஹெச் ராஜா இருந்துட்டு தானே இருக்கான். அவனை கண்டிக்க துப்பு இல்லையே அவனுக்கு. அவன் தான் ஆக்கிரமிப்பு பண்ணுவது சரிதான் என்று வாதிட்டானே, அவனை கண்டிக்க ஆதி இல்லையே. அவன் விளங்கிடுச்சா இங்க என்ன நடக்குதுன்னு? என்ன வந்து காவிகளுக்கு ஆதரவாக எழுதி இருக்கின்றதோ அதெல்லாம் இங்க சொல்லப்படும்.
மாட்டை திண்டதா மாட்டுக்கறி வச்சிருந்ததாக சொல்லி வீடு புகுந்து அடிப்பாங்க, வீடு புகுந்து கொலை பண்ணுவான், அதையும் நியாயப்படுத்தி பேசுவாங்க. ஆமா கரெக்ட் தான். 2 பெண்கள் கொண்டு போறாங்க, கறி கொண்டு போறாங்க, அந்த பெண்களை மடக்கி அடிக்கிறாங்க. என்னன்னு கேட்டா மாட்டுக்கறி சொல்லி மாட்டுக்கறி கொண்டு போனதுனால 2 சகோதரனை பிடித்து அவனுடைய வாயில சாணி அள்ளி அப்பி அவனுடைய வாயில சிறுநீரை ஊத்தி விட்டீங்களா? மோடி நீங்க சொல்லு பாப்ப. இப்ப இப்படி வாயில சாணி ஊத்துறவங்க கறி வச்சு ஊத்துறவங்க என் வாயில ஊத்துங்க அப்படின்னு மோடி சொல்லட்டும் பாப்போம். இப்ப சொல்லுவியா? சொன்னீங்கள கொல்றதாக இருந்தால் என்னை கொள்ளுங்கள், என்னை கொள்ளுங்கள். தலித்து வீட்டு பெண்களை கற்பழிக்கக்கூடியவர்கள் கற்பழிப்பை நிறுத்துங்க. அப்படி கற்பழிக்கிறதா இருந்தா என்னுடைய வீட்டுக்கு வாங்க சொன்னாலும் சொல்லுவான் நாளைக்கு. அப்படிப்பட்ட ஆளுதான் அவன். அப்ப நீ இப்படி சொல்லுவியா? அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா டோட்டலா அனைத்துமே காவி மயமாக மாறி இருக்கின்றது, காவி வெறி ஊறி இருக்கின்றது. அதனுடைய வெளிப்பாடுதான் இப்படி ஒவ்வொன்றும். ஜக்கி வாசுதேவ் மேல் நடவடிக்கை கிடையாது. ஜக்கி வாசுதேவ் என்பவன் அவன் தமிழ்நாட்டுக்காரனும் கிடையாது, அவன் தமிழனும் கிடையாது, அவன் கர்நாடகாக்காரன். அவன் இங்க எல்லாத்தையும் கிறுக்கனாக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்டவனையும் அவன் செய்யக்கூடிய அனைத்து அநியாயங்களையும் அயோக்கியத்தனங்களையும் நியாயப்படுத்தி அதுவும் சரிதான் என்று சொல்லி வாதிடக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய நிலை இருக்கின்றது என்றால் அப்ப இப்படித்தான் இவர்களுடைய போக்கு. எல்லாம் டோட்டலா அம்புட்டை நியாயப்படுத்தி முஸ்லிம்கள் எது செஞ்சாலும் கூடாது, குர்பானி கூடாது, ஒட்டகர்கள் கூடாது, நீ எதுவும் செய்யக்கூடாது என்ற அடிப்படையில தான் இவர்களுடைய தீர்ப்பு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த தீர்ப்புனால எங்களுடைய சமுதாயத்தையோ இந்த இஸ்லாமிய மார்க்கத்தையோ நீ ஒன்னும் செஞ்சிட முடியாது. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க என்னது மாட்டுக்கறி தின்றவனுக்குள்ள அடிச்சு கொண்டா மாட்டுக்கறி வச்சிருக்கா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பூதாகரமாக்கி விட்டா ஒருத்தவன் இஸ்லாத்துக்கு போக மாட்டான் அப்படின்னு நினைக்கிற நீனு. அவங்க என்னென்னமோ சொல்லி பாக்குறாங்க, முடியல. தங்களுடைய மதத்தை வளர்க்கறதுக்கு அவனு என்னென்னமோ திட்டம் போட்டு பாக்குறான். அந்த பிரவீன் தொக்காடி ஆண்டவன் பேசியிருந்தான் ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி. என்ன இந்துக்கள் எல்லாம் கம்மியா குழந்தை பெறுவதுதான் காரணம், நம்ம பாப்புலேஷன் அதிகமாகாம இருக்கிறதுக்கு. அவங்க அனைவரும் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு உங்களால முடியவில்லை என்றால் நான் லேகியம் தர்றேன், அந்த லேகியத்தை திண்டா பெற்றுக்கொள்ளுங்கடா சொல்றாங்க. இப்படியே பேசிருக்கான். நான் அந்த லேகியம் என்கிட்ட மட்டும்தான் இருக்குன்றான். இப்படியே பேட்டி கொடுத்துருக்கான். ஊர்ல 5 வளர்த்து எடுத்து விட்டுட்ட போமாதான்னு சொல்லுவ, ஒரு பக்கம் அதை வச்சு தீ வச்சு கொளுத்துவ, பூமி மாதானுவ, அது மேலேயே 2 பாத்ரூம் போவ, மீன் மச்சாவதாரானுவ, அந்த மீனை அறுத்து திம்ப, தண்ணீர் அந்த கங்கா தேவினுவ, அந்த தண்ணி வச்சே கழுவுவ. இதெல்லாம் பார்த்தானே சிந்திப்பான்ல, இது சரியா தெரியலையே, கண்டதும் கடவுள் இருக்கானே, ஒரே இறைவன் சொல்றதானே கரெக்டா இருக்கு, இஸ்லாத்துக்கு வந்துருவான். நீ நிறைய புள்ள வைக்கிறதும் ஒரு வகையில இஸ்லாம் வேற ஊருக்கு வழிவகுக்கும் இன்ஷா அல்லாஹ். நீ அதிகமா புள்ள பெற்று விட்டாலும் அப்பயும் இஸ்லாம் அதிகமாகும், விளங்கிக்கோ. நீ நினைக்கிற இந்த மாதிரியான பூச்சாண்டிகள் எல்லாம் காட்டி விட்டால் இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் நம்ம செய்து விடுவோமே, ஆனால் நம்ம என்ன செஞ்சிடலாம், இஸ்லாத்தை அழிச்சிடலாம், ஒழிச்சிடலான்ட்டு கர்வாப்சினா என்ன, தாய் மதம் திரும்புதல். நீங்க என்ன செய்யுங்க, வேற மதத்துக்கு நான் போயிடாதீங்க. கிறிஸ்தவ மதத்திலிருந்து இந்துக்கு வந்தா 2 லட்சம் ரூபாய் தரப்படும் அறிவிச்சாங்க. அதே இது இஸ்லாமிய மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு வந்தா 5 லட்சம் ரூபாய் தரப்படும் அப்படின்னா உடனே இந்துக்கள் ஒரு திருப்பி போயிட்டாங்க. நாங்க திருப்பி இந்து ஆனா எங்களுக்கு எவ்வளவு கொடுப்பீங்க அப்படின்றான். இவன் திருப்பி போயிட்டு திருப்பி வர பணம் வாங்குறதுக்காக போறான் என்னன்னு தெரியல. அதுல இன்னொரு கேள்வியும் கேட்டார்கள். சரி நான் இப்ப வந்துடுறேன், நான் வந்தேன்னா நான் எந்த ஜாதியில நீ சேர்ப்ப என்று கேட்டார்கள். அதுக்கு என்ன வழக்கு நான் தெரியுங்களா, அது நீங்க எந்த ஜாதியில இருந்து போனீங்களோ அந்த ஜாதியில சேர்த்து விட்டுவோங்கள, விளங்குதா உங்களுக்கு? தலித்து உன்னை மிதிக்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான், மனுஷனை விட கேவலமா நடத்துறான். நாய், பன்னி, மாடு, ஆடுலாம் ஒரு பொது குளத்துல தண்ணி குடிக்கலாம், தலித்து குடிக்க கூடாதுன்னு சொல்லி கொடுமைப்படுத்துவான். நாயெல்லாம் ஒரு தெருக்குள்ள ஓடலாம், தலித்து போக கூடாதுன்னு சொல்லி கொடுமைப்படுத்துவானா? அப்படி இருந்தாலும் நீங்க அந்த மதத்தெல்லாம் இருக்கணுமா?
நீங்க வெறுத்து போய் வேற மதத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா தீண்டாமை இல்லாம எங்க சமரசம் வழங்கப்படுகின்றதோ அந்த சத்திய மார்க்கத்தில் நீங்க சேருவீர்களே, ஆனால் உங்களை திருப்பி கூப்பிடுவாங்களாம். நான் திருப்பி வந்து எந்த ஜாதியில என்னை சேர்ப்ப அப்படின்னு கேட்டா, நீ எந்த ஜாதியில இருந்து போனியோ அந்த ஜாதியிலையும் சேர்ந்துக்கோ, மறுபடியும் என்னை செருப்பால் அடிக்க கூப்பிடுற. செருப்பால் அடிக்கிறது 5 லட்சம் ரூபா, நான் உனக்கு 100 செருப்படி திருப்பி தர்றேன், இதை விட கூட 1 ரூபா தரவா வாங்கிட்டு என்று சொல்லி அந்த தலித் சகோதரன் கேட்டானே, பதில் சொன்னியா நீனு? அர்ஜுன் சம்பத்துகளை பார்த்து கேட்கின்றோம், ராம கோபாலங்களை பார்த்து கேட்கின்றோம், பதில் சொல்ல முடிந்தது அவனுக்கு? கர்வாப்சி என்று சொல்லி நீ போட்ட ஆட்டங்கள் எல்லாம் புஷ்பமா போச்சு, ஒண்ணும் இல்ல. கடைசியில இப்படியே முழிச்சு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டு தான் இப்ப ஒவ்வொன்றுல கை வைக்கிறாங்க. குர்பானில கை வைக்கிறான், மாடு இருக்க கூடாதுன்றான். இப்படி ஒவ்வொன்றுலயே இவன் கை வைக்கிறது காரணம் என்னன்னா, வெறி குடிச்சு அலைகிறாங்க இஸ்லாத்துடைய வளர்ச்சி. அதனாலதான் குத்துவதற்கு இருக்கக்கூடிய பூச்சாண்டிகளாலாம் இஸ்லாத்தை அழிக்க முடியாது, விளங்கிக்கும். நீ இந்த மாதிரி எல்லாம் அடிக்கதான் இப்படிலாம் வந்துகிட்டு மாட்டுக்கறி வச்சிருந்தான்றதுக்காகவே ஒருத்தனை கொலை பண்ணிய, இப்படி அவனை கொலை பண்ணதை பார்த்து எல்லாம் பயந்துகிட்டோம். என்னடா இது, இப்படி மாட்டுக்கறி வச்சிருந்தான்னு சொல்லி முஸ்லிமா இருக்கிறதுனாலே கொலை பண்றாங்கடா. இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு போக கூடாது. மாடு என்பது வந்து கடவுள் கிடையாது, அது வந்து ஒரு பிராணிதான், படைத்த இறைவன் மட்டும்தான் கடவுள், அல்லாஹ் ஒருவனை மட்டும்தான் வணங்க வேண்டும், அவன் தான் இந்த உலகத்தினுடைய அதிபதி என்று. இன்னும் 20 வருஷம் தான், 20 வருஷத்துல இந்தியாவுல இஸ்லாம் தான் மிகப்பெரிய மதமாக இருக்கும். புள்ளி விவரத்தை பாத்தியா? உன் தினமலர் தான் வெளியிட்டு இருக்க புள்ளி விவரங்கள் பியூ என்ற அந்த அமைப்பு வந்து சொல்லி இருக்கலாம். எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி பார்த்துட்டு தாறுமாறா போயிட்டு இருக்கு. நீ என்னதான் அடிக்க வர, அதுதான் இதுல உள்ளது. இஸ்லாத்தினுடைய சிறப்பு என்னன்னா, நீ இப்படி பயம் காட்ட நீ வந்து பயந்து ஓடிடுவாங்க நீ நினைக்கிற. நீ போடுறது தப்பு கணக்கு, அந்த படத்தை ரப்பு போடுற கணக்கு இருக்கே, அது எப்படிப்பட்ட கணக்கு தெரியுமா? அல்லதீன கால லஹுமுன் நாசு இன்னன் நாஸ கத் ஜமஉ லகும் ஃபஹ்ஷவுஹும் ஃபஸாலஹும் ஈமானா. அவர்களுக்கு சொல்லப்பட்டது, முன்னாடி வந்துட்டாங்க, நமக்கு எதிராக உலகமே திரண்டு விட்டது, உலக மக்கள் அனைவரும் நமக்கு எதிராக திரண்டு விட்டார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு பயம் காட்டப்பட்டுச்சான். அப்படி பயம் காட்டப்படும் பொழுது அவர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஃபஸாலஹும் ஈமானா, அது அவர்களுடைய ஈமானை இன்னும் அதிகரிக்க செய்தது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அவர்கள் சொன்னார்கள், இப்படி எல்லாம் பயம் காட்டினோனையும் பயந்து இஸ்லாத்தை விட்டு ஓடிட மாட்டேன்றாங்க. அவர்கள் கூறினார்கள் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் தான் எங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள போதுமானவன், அவனே எங்களுக்கு சிறந்த பொறுப்பாளன் என்று சொல்லி எங்களுடைய ஈமானை உறுதிப்படுத்துவதற்கு ஒட்டகம்ன்றத நினைச்சு கூட பார்க்க கூடாது. நம்ம ஒட்டகம்லாம் இல்லப்பா, ஒட்டகம் ஒரு விலங்கே இல்ல உலகத்துல என்று சொல்லிடுவோம் நீ நினைக்கிறியா? சொல்லி தீர்ப்புக்கு எதிராக மக்கள் சாலை சாலையாக கூறுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சி இங்கே ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த கூட்டம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே பயப்படக்கூடிய கூட்டம். நீ நினைக்கிற நீதிமன்றத்துக்கு பயந்துடும் நினைக்கிற கிடையாது. ஏன்? நாங்க எங்களுடைய அவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு வியாபாரம் செஞ்சிருக்கிறோம், அப்படி அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறோம். யாரெல்லாம் நீ எங்களுக்காக சொர்க்கத்தை கொடு, சொர்க்கத்துக்கு பகரமா உசுரும் பொருளாதாரமும் என்று சொல்லி உசுர சொர்க்கத்துக்காக விலை பேசி விட்டு கொண்டு. அப்படிப்பட்ட கூட்டத்திட்ட உன்னுடைய இந்த பூச்சாண்டி பலிக்குமா? பலிக்காது. நீ இந்த தடை மட்டும் இல்ல, 1008 தடைகள் போட்டாலும் அத்தனை தடைகளையும் அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையை கொண்டு உடைத்தறிவோம் இன்ஷா அல்லாஹ்.
அப்படிப்பட்ட கூட்டம் என்பதை நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி இப்படிதான் சொன்னாங்க. இப்படி வந்துட்டு ஒட்டகத்தை அறுக்க கூடாதுன்னு சொன்னோடையும் நிறுவன தலைவர் அறிவிச்சாரு, ஒட்டகத்தை அறுக்க கூடாதா? அறுக்கிறோம்டா. எங்க இருக்கிறோம் தெரியுமா? இந்த வருஷம் எங்க இருப்போம் தெரியுமா? நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் தானே தீர்ப்பு சொன்ன, உயர் நீதிமன்ற வாசல்ல போட்டு அறுப்போம்டா என்று சொல்லி நாங்கள் அறைகோல் விட்டோமே, அந்த அறைகோல் ஆடி போனீர்களே. அப்படிப்பட்ட கூட்டம் இது. இப்படிப்பட்ட இந்த கூட்டத்தை, இந்த கொள்கை கூட்டத்தை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை உன்னுடைய வாய்களால் ஊதி அணைக்க முடியாது. அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகின்றான். யுரீதுன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூரணப்படுத்தியே தீர்வான். ஹுவல்லதீ அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுظஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அவன்தான் இந்த தூதரை அனுப்பி இருக்கிறான். எப்படி தெரியுமா? சத்தியத்துடனும் உண்மையுடனும் நேர்வழியுடனும் இந்த தூதரை அனுப்பி இருக்கிறான். எதுக்கு தெரியுமா? நீ சொல்லக்கூடிய தீர்ப்புகளை ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு போறதுக்கு இல்ல, நீ சொல்லக்கூடிய சட்டத்துக்கெல்லாம் ஆமா ஆமாம் என்று சொல்லி தலையாட்டுறது கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து சட்டங்களை விடவும் அல்லாஹ்வுடைய சட்டம் மேலாக வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட கூட்டம் இது. அப்படி அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்புனதே இதுக்காக. எதுக்கு? அனைத்து மார்க்கங்களை விடவும் இந்த மார்க்கம் மேலோங்க வேண்டும் என்பதற்காக. அப்ப இப்படி மேலோங்குவதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏகத்துவம் இந்த மாற்ற வேண்டும் என்று கேட்டு பிரார்த்தி நிறைவு செய்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வியாழக்கிழமை 8ஆம் தேதி